ஓகே. ஓகே. சார் ஆடியோபுலா இருக்கா? செக் பண்ணுங்க. நான் பேச கேக்குதா? கிளியர்? ஓகே. இப்போ வந்து லாஸ்ட்டா வந்து டோட்டலைசேஷன்ல வந்து அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் டோட்டலைசேஷன் அப்படின்னா, அதோட கேரக்டர்ஸ் என்னென்ன இருக்கு அப்படின்னா, ஒரு ஆங்கிள் யூனிட் எப்படி மென்ஷன் பண்ணணும், டிஸ்டன்ஸோட யூனிட் எப்படி மென்ஷன் மென்ஷன் பண்ணணும். அதே சேம் பிரஷர், டெம்பரேச்சர் எல்லாம் குடுத்துட்டு, ப்ரிஸம் வந்து அந்த பிளேட்லேருந்து வெளில கொஞ்சம் தூரம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்படி அவுட் சைடா வந்து இதான மாரி இருக்கும். அது வந்து எவ்வளோ கேப்ல இருக்கும். அந்த கேப்ப தான் -30, -40 அது சென்டிமீட்டர்ல 3 to 4 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் சொல்லியிருக்காங்க. ஓகே. இப்ப அடுத்து மாடர்ன் எக்யூப்மென்ட்ஸ்ன்னு போட்டு ஒரு சில இதெல்லாம் குடுத்து நான் எழுதுவேன். அத நான் நீங்க எழுதிக்கிறணும். கிட்டத்தட்ட எத்தன எழுத போறேன் அப்படின்னா, ஒரு 5 எழுதுவேன். ஈடியமோட முடிச்சிடுவேன். ஈடியம் ஒரே லைன்ல தான் வரும். பெருசா குழப்பிக்க வேண்டியதில்ல. சரி ஓகே. எழுதிக்கிறங்க. அதாவது மாடர்ன் எக்யூப்மென்ட். ஓகே. இந்த மாடர்ன் எக்யூப்மென்ட்ஸ பொறுத்தவர, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, எலக்ட்ரானிக் தியோரிலேட்ட பத்தி பார்க்க போறோம். ஓகே. இதுவும் டோட்டல் செஷனுக்குள்ள தான் குடுக்குறேன். பார்த்துக்கிறங்க. இது தனி டாபிக்கா குடுக்கல. டோட்டல் செஷனுக்குள்ள தான். எலக்ட்ரானிக் தியோரிலேட். தியோடோலைட். ரொம்ப டீட்டெயில்டா பார்க்க வேண்டியதில்ல. மாடர்ன் எக்யூப்மென்ட்ஸ்லேருந்து கேட்டேன்னா, ஒரு 5லேருந்து தான் கேட்க முடியும். ஆனா எனக்கு தெரிஞ்சு இதுவரையும் வந்து என்ன கேட்கிறான்னா, இந்த ஈடிஎம் அப்படின்னா என்ன அப்படின்னு தான் கேட்டுட்டு இருக்கான். இருந்தாலும் அதுல இருக்கக்கூடிய இன்னும் 4 கேட்டகரி இருக்கும். அதையும் பார்த்துட்டோம் அப்படின்னா ஒரு கொஸ்டின் கவர் ஆயிரும். அதுக்காண்டி கேட்டா. இதோட லீஸ்ட் கவுண்ட் எவ்வளவு சார் இருக்கும் அப்படின்னா 5 செகண்ட்ஸ் வரையும் இருக்கு. எலக்ட்ரான் தியோரைட்ல லீஸ்ட் கவுண்ட். அது நார்மல் தியோரைட் பார்த்திருப்பீங்க. 20 செகண்ட்ஸ்னு கொடுத்துருப்பேன் உங்களுக்கு. லீஸ்ட் கவுண்ட் எவ்வளவு சார் இருக்கும் அப்படின்னா அப்புறம் இப்படி போட்டிருப்பாங்க செகண்ட்ஸ். ஓகே. அதான் 1/5 அப்படின்னா 0.2 வருமா? ஓகே. அதுக்கடுத்து அக்யூரசி டேட்டா அப்புறம் எவ்வளோ சார் இருக்கும் அப்படின்னா நான் கொடுக்குறேன் பாருங்க 2 செகண்ட்ஸு 3 செகண்ட் நான் 5 செகண்ட்ஸுங்கிறத புக்கில் வந்து அப்படி ஸ்லாஷ் மாதிரி போட்டு கொடுத்துருப்பாங்க. அதாவது அக்யூரசி டேட்டா ஃப்ரம் ஸ்லாஷ் நம்ம போகிற மாதிரியே போட்டுங்க 5 செகண்ட்ஸ் இப்படி தான் கொடுத்துருப்போம் புக்லையும். ஓகே. அதுக்கடுத்து ப்ரீசியஸ் ஆப்டிக்கல் பிளம்மன். இதில் வந்து உங்களுக்கு ஆப்டிக்கல் பிளம்மன் வந்து கொடுத்துருப்பாங்க. டோட்டல் செஷன்லையும் இது இருக்கும். எதுக்கான்னா அது இன்ஸ்ட்ருமெண்டோட சென்டரை வந்து அது வழியாக கண்ணை வச்சு பார்த்துக்க முடியும். கரெக்டா தெரியும். நம்ம வந்து நார்மல் தியரில இருக்கிற மாரி ட்ரைபாட்ல இந்த பிளம்பாப்ப தொங்க விட்டு, கீழ பெக் அடிச்சு அப்படி பண்ணணுங்கிற அவசியம் இல்ல. கீழ வந்து நீங்க ஒரு கால வச்சு கூட உங்க விரல்ல கூட சென்டர் பொசிஷன மார்க் பண்ணிட்டு, அது தெரியுதான்னு கூட நீங்க அந்த ஆப்டிகல் பிளம்பர்ல வச்சு பார்த்துக்கலாம். அப்ப ப்ரீசியஸ் ஆப்டிகல் பிளம்பர். ஆப்டிகல் பிளம்பர். அதுக்கடுத்து இதுல வந்து அட்டாச்ல டிஜிட்டல் காம்பஸ் ஒண்ணு இருக்கும். இதுல டிஜிட்டல் காம்பஸ் ஒண்ணு இருக்கும். டைரக்ஷன் நம்மளால ஓரியன்ட் பண்ணிக்க முடியும். அதோட லீஸ்ட் கவுண்ட் எவ்வளவு இருக்கும் அப்படின்னா 1 செகண்ட்ஸ் இருக்கும். டிஜிட்டல் காம்பஸ். நார்மல் பிரிசம்டி காம்பஸ்க்கு 30 மினிட்ஸும் சர்வேயர் காம்பஸ் 15 மினிட்ஸும் இருக்குன்னு கொடுத்துருப்பேன். இது வந்து டிஜிட்டல் காம்பஸ் கவுண்ட். இதோட லீஸ்ட் கவுண்ட் எவ்வளவு சார் அப்படின்னா 1 செகண்ட். அவ்வளவுதான். இப்ப எதுல பார்த்திருக்கோம்? எலக்ட்ரானிக் தியரில பார்த்திருக்கோம். இப்ப அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டிஜிட்டல் டேப். நார்மல் டேப் பார்க்குறோம்ல. கிளாத் டேப்பு, உங்களுக்கு வந்து ஸ்டீல் டேப்பு, மெட்டாலிக் டேபிள் சாரி டேப்பு அப்படின்னா பார்க்குறோம்ல. இன்வர் டேப்பு, நிக்கல் ஸ்டீலும் சேர்ந்த மாரி. அப்ப இந்த மாதிரியான வகையில டிஜிட்டல் டேப். எப்படி வந்து டம்பி லெவல் யூஸ் பண்றோம், ஒய் லெவல் யூஸ் பண்றோம். அந்த வகையில டிஜிட்டல் லெவல். அது மாரி. எல்லாமே மாடர்ன் எக்யூப்மென்ட்ஸ் தான். எல்லாம் டிஜிட்டல் பேஸ்டு டேட்டாஸ். நம்ம கலெக்ட் பண்றது எல்லாமே.
ஸ்பீடா, ரொம்ப அக்யூரசியா பண்றது. எல்லாம் மாடர்ன் எக்யூப்மென்ட்ஸ் டோட்டலைசேஷன் மாரி. அடுத்தது கேளுங்க. டிஜிட்டல் டைப்பும் குடுக்குறாங்க. சரி ஓகே. இதுல தெரிஞ்சுக்கிறோம்ல, எக்ஸாம்ல இதெல்லாம் கேட்கறானோ கேட்கலையோ, இந்த எலக்ட்ரானிக் தியரேட்ட வச்சு என்ன கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு தான் கேட்பான். அப்ப டூ ஃபைண்ட் ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிகல் ஆங்கிள். ஸ்பீடா, துல்லியமா. அண்ட் வெர்டிகல் ஆங்கிள்னு போட்டுக்கிறேங்க. 2வது டிஜிட்டல் டேப். எரர் வந்து ரொம்ப லெஸ்ஸா இருக்கும். 5 அளவுக்கு தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். லெஸ் எரர். அதுக்கடுத்து டிஃபரெண்ட் யூனிட் செலக்ஷன்ஸ். யூனிட் கன்வர்ஷன் வந்து இதுல வந்து நம்மளே வச்சுக்க முடியும். எம்எம்லேருந்து செகண்ட்ஸ்க்கு உங்களுக்கு என்ன ஐ மீன் சாரி எம்எம்ல சென்டிமீட்டருக்கு இல்ல எதுல உங்களுக்கு வந்து யூனிட் வந்து மாத்தி குடுத்துக்கணுமோ அத வந்து இதுல வச்சுக்க முடியும். அதான் என்ன சொல்றாங்கன்னா, டிஃபரெண்ட் யூனிட் செலக்ஷன் நம்மளால பண்ண முடியும். நீங்க சென்டிமீட்டர்ல எடுக்கணும்னு விரும்புறீங்களா? லீனியர் மெஷர்மென்ட் இல்ல மீட்டர்ல எடுக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? இல்ல கிலோமீட்டர்ல எடுக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? பேசிக்கா நம்ம ஆங்கிள்லேருந்து தான் கொண்டு வருவோம். அது வேற விஷயம். சொல்றேன் நான். ஓகே. அக்யூரசி லெவல் அதிகமா இருக்கும். இந்த நம்ம சொல்ற இப்ப எழுதுற எல்லாத்துலயுமே அக்யூரசி பேஸ்ல கேட்டானா அதிகமா இருக்கும். மோர் அக்யூரசியா இருக்கும். ஓகே. அது லீஸ்ட் கவுண்டோட வேல்யூ தான் எந்த அளவுக்கு அக்யூரசியா இருக்குங்கிறது மாறும். எழுதிக்கிறங்க. அப்ப டிஜிட்டல் டேப்ல கேட்டா எரர் வந்து 5 அளவுக்கு இருக்கும். பாத்துக்கங்க. அதோட கம்மியா இருக்கணும். மினிமம் 5 குடுத்துருக்கான் புக்ல. ஓகே. அதுக்கடுத்து அதிகமா வந்து இதுல மேன் பவர் தேவையில்ல. ஓகே. மேன் பவர்னா ஃபீல்ட்ல 2 பேர் இருந்துகிட்டு அதிகம் வேலை பார்க்கணுங்கிற அவசியம் இல்ல. லெஸ் மேன் பவர். மனிதனோட உழைப்பு வந்து கம்மி தான் டிஜிட்டல் லேப்ல. லெஸ் மேன் பவர். அதுக்கடுத்து சொல்ல போனோம்னா, ஏரியா அண்ட் பெரிமீட்டர் வந்து கால்குலேட் பண்ண முடியும். இது மூலம். டிஜிட்டல் டேப்ப யூஸ் பண்ணி, நம்ம அங்கே நார்மல் டேப்ப யூஸ் பண்ணி, நம்ம இங்கேருந்து புடிச்சிட்டு போய் 2 மென்ஷன் பண்ணுவோம். டிஜிட்டல் டேப்ல அத ஃபைண்ட் அவுட் பண்ணி, அதுக்கு இடைப்பட்ட ஏரியாவோ, இல்ல சுத்தி இருக்கக்கூடிய பெரிமீட்டர் ஈஸியா கண்டுபிடிக்கலாம்னு சொல்றாங்க. அப்ப ஏரியா அண்ட் பெரிமீட்டர் கால்குலேஷன். அதுக்கடுத்து 60 மீட்டர் அண்ட் 100 மீட்டர் ரேஞ்ச் ஆர் அவைலபிள். இதுல வந்து 60 மீட்டர், 100 மீட்டர் ரேஞ்ச் வந்து ரேஞ்சிங் பண்ணிக்கலாம். அவ்வளவு டிஸ்டன்ஸ் கொண்டு போய்க்கலாம். ரேஞ்ச் பண்றது. இங்க வந்து டிஜிட்டல் தானே. அப்ப வந்து நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, இங்கேருந்து ஃபோக்கஸ் பண்ணி அந்த பாயிண்ட்ட டார்கெட் பண்றது. 60 மீட்டரு ஒண்ணு இருக்கும். 100 மீட்டர் ஒண்ணு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. எக்யூப்மென்ட் தகுந்த மாரி ரேஞ்சிங் அளவும் மாறும். 60 மீட்டர் அண்ட் 100 மீட்டர் ரேஞ்ச் ஆர் அவைலபிள். ஓகே. வேற இதுல சொல்லணும்னா, இது ஈஸியாவும் மெயின்டெயின் பண்ண முடியும். அப்ப ஈஸி டூ மெயின்டெயின் பண்ணுங்க. அவ்வளவுதான். இதெல்லாம் கேட்பான் அப்படின்னு குடுக்கல. மாடர்ன் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்ன்னு ஒரு இது இருக்கு. அதுல எதனா நீங்க எழுதிக்கணும். அங்க தான் குடுத்துருக்கேன். ஈஸி டூ மெயின்டெயின் குடுங்க. ஓகே. இது டோட்டலைசேஷனுக்குள்ள தான் வருது. இது தனி டாபிக்ன்னு யாரும் நெனச்சுட்டு இருக்காதீங்க. ஓகே. அடுத்து ஆட்டோ லெவல். ஆட்டோ லெவல் எங்க யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, டிஜிட்டல் லெவல், ஆட்டோ லெவல் எல்லாமே நம்மளுடைய லெவலிங்லயும் யூஸ் பண்ணுவோம். ஆனா வந்து அதிகமா வந்து காலேஜ்ல நீங்க பார்க்குறது எல்லாம் டம்மி லெவல் தான். டிஜிட்டல் லெவல் தான் எல்லா இடத்துலயும் பயன்படுத்துறாங்க. ஓகே. ஆ ஜஸ்ட் இருக்கு எழுதிக்கிறேங்க. ஆட்டோ லெவல்ல ஒரு 4, 5 பாயிண்ட் குடுக்குறேன். ஆட்டோ லெவல்னு போட்டுக்கிறேங்க. 3வது ஹை மேக்னிஃபிகேஷன் ஃப்ரம் இது வந்து எப்படின்னா
எந்த அளவுக்கு மேக்னிஃபிகேஷன்னா சொல்லுவாங்கல்ல 1x, 2x, 2.5xன்னு இப்படி போட்டிருப்பாங்க. மேக்னிஃபிகேஷன் மென்ஷன் பண்ணும்போது. அதே மாதிரி 24x to 32x வரை ஹை மேக்னிஃபிகேஷனா இருக்கும். ஃபர்ஸ்ட் பாயிண்டே அதான். ஹை மேக்னிஃபிகேஷன். துல்லியத்தன்மை வந்து 24x to 32x வரையும் இருக்கும். ஃப்ரம் 24x to 32x வரையும் இருக்கு. அடுத்து இதோட லீஸ்ட் கவுண்ட். ஏன்னா இந்த லீஸ்ட் கவுண்ட் வார்த்தைகள்லாம் இம்பார்ட்டன்ட். 1 mm வரையும் இருக்கு லீஸ்ட் கவுண்ட். அதே அக்யூரசி இப்போ எப்படி இருக்குன்னா 1 mmல ஆரம்பிச்சு 2.5 mm வரை அளவுக்கு அக்யூரசியா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. துல்லியத்தன்மைங்கிறது. இதோட மீச்சர் அளவு தான் 1 mm கொடுத்துருக்கேன். ஆனா அக்யூரசி வந்து 1 to 2.5 mm வரை ரேஞ்ச் ஆகும். mmல தான் சொல்றாங்க. அப்போ மோர் அக்யூரசியா இருக்கும்னு அர்த்தம் அந்த அளவுக்கு. அக்யூரசி ஃப்ரம் 1 mm to 2.5 mm. அதுக்கடுத்து ஸ்விங்கிங் ப்ரிசம் வந்து யூஸ் பண்ணுவோம். நம்ம எந்த டிஜிட்டல் லெவல்ல ஃபோக்கஸ் பண்ணி பார்க்குறோம்ல, ஒரு பட்டு எதிர வச்சு மறுபடியும் நமக்கு வருதுல்ல, அப்ப அந்த ஃபார் எண்ட்ல என்ன வச்சிருப்போம்னா, ப்ரிசம் தான் வச்சிருப்போம். நம்ம ஸ்விங்கிங் ப்ரிசம் சுத்துற மாரி ஹரிசாண்டலா சுத்துற மாரி ஒரு ப்ரிசம் வச்சிருப்போம். காம்பன்சேட்டர் போட்டுக்கிட்டு பிராக்கெட்ல வேணா எழுதிக்கிடுங்க. ஸ்விங்கிங் ப்ரிசம், காம்பன்சேட்டர். டோட்டல் சென்சாருமே நான் ப்ரிசம் யூஸ் பண்ணுவோம். அத வச்சு தான் நான் பார்க்குறது. இங்க லெவலிங் ஸ்டாப்போ, ரேஞ்சிங் ராடோ பார்க்க போறதில்ல. அதுக்கடுத்து குயிக் செட்டிங். ஈஸியா வந்து செட் பண்ண முடியும் ஸ்பீடா. குயிக் செட்டிங்னு குடுக்குறேங்க. அதுக்கு அடுத்ததா ஆட்டோ லெவல் இவ்வளவு போதும். அதுக்கடுத்து டிஜிட்டல் லெவல்னு போட்டுக்கோங்க. அதிகமா வந்து லெவலிங்ல பயன்படுத்துறது இப்ப நான் அதிகமா. இது இது டிஜிட்டல் லெவல் வேணா கேட்கலாம். எனக்கு தெரிஞ்சு இதுவரை இதுக்கு நான் எழுத போறதுல இந்த டிஜிட்டல் லெவல்ல வந்து கேட்டிருக்கான் ஒரு டைம். அக்யூரசி வந்து 1 mm அளவுக்கு இருக்கும். அதவும் விட கம்மியாவும் இருக்கும் அப்படின்னா, அதுக்கடுத்து வந்து இடிஎம் வந்து எலக்ட்ரானிக் மேக்னெட்டிக் டிஸ்டன்ஸ் மெஷர்மென்ட்னு சொல்லுவோம்ல, அது ஒரு விரிவாக்கம் கேட்டிருக்கான். டிஸ்டன்ஸ் மெஷர் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவோம் இடிஎம் அப்படிங்கிற வச்சு பொறுத்துக்க கேட்டிருக்கான். மத்ததெல்லாம் ஏன் குடுத்துருக்கேன்னா, ஃபீச்சர் பர்ப்பஸ்க்காண்டி குடுத்துருக்கேன். லைட்டா பார்த்துக்கிடுங்க. ஓகே. டிஜிட்டல் லெவல்னு போடுங்க. ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட்டா இருக்கக்கூடிய ஒரு பாயிண்ட்ட குடுத்துட்டு, அப்புறம் நான் மத்தத எழுதுறேன். அதாவது இதோட அக்யூரசி எப்படி இருக்கும்னா, 1 mm அத விடயும் துல்லியமா இருக்கும். லெஸ்ஸா இருக்கும்னு சொல்றாங்க. அக்யூரசி லெஸ்ஸா இருக்குன்னு சொல்லல. அக்யூரசிங்கிறது 1 mm இல்ல அந்த 1 mm விட கம்மியா இருக்க அளவுக்கு துல்லியத்தன்மையா இருக்கும் அப்படின்னு சொல்றேன். ஹண்ட்ரட் லெஸ்ன்னு குடுக்கணும். ஓகே. அதுக்கடுத்து ப்ரிசிஷன் ஹை ப்ரிசிஷனா இருக்கும். செட்டிங் வந்து குயிக் செட்டிங்கா இருக்கும். இங்கிட்டு சைடுல எழுதுறேன். அதுக்கடுத்து வந்து பார்கோடிங் ஸ்டாப் யூஸ் பண்ணுவோம். டைரக்ட்டாவே ரீடிங் எடுத்துருவோம் நம்ப. லெவலிங் ஸ்டாப் மாரி பார்கோடிங் ஸ்டாப். ரீடிங் வந்து டைரக்ட்டாவே எடுத்துருவோம். அவ்வளவுதான் டிஜிட்டல் லெவல்ல. லாஸ்ட் வந்து இடிஎம். இடிஎம்ல நீங்க டிஸ்டன்ஸ் மெஷர் பண்றது தெரியும். ஜஸ்ட் இடிஎம்னா என்ன அப்படின்றதையும் எழுதிக்கிறேங்க. ஓகே. அதாவது 5எலக்ட்ரோ மேக்னெட்டிக் டிஸ்டன்ஸ் மெஷர்மென்ட்.
டிஸ்டன்ஸ் மெஷர்மென்ட். அவ்வளவுதான். அப்ப 2 புள்ளிக்கு இடைப்பட்ட மெஷர் 2 புள்ளிக்கு இடைப்பட்ட பாயிண்ட் வந்து நம்ம மெஷரிங் பண்ண போறோம் அப்படின்னா, ஐ மீன் என்ன கண்டுபிடிப்போம்? டிஸ்டன்ஸ் கண்டுபிடிப்போம். அதான் சொல்றேன். 3 மெத்தட்ஸ் வந்து நம்ம அதிகம் பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். ஒண்ணு டைரக்ட் மெத்தடு, அதுல செயின் ஆர் டேப். ஒண்ணு ஆப்டிகல் மெஷர்மென்ட்ஸ் சொல்லுவோம், டேக்கோமீட்டர். அதுக்கடுத்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் டிஸ்டன்ஸ் மெஷர்மென்ட் சொல்லுவோம். அதான் மேக்னெட்டிக் வேவ்ஸ் வச்சு யூஸ் பண்றது. இடிஎம்னா இடிஎம்மும் ஓகே, ஜேடி மீட்டரும் ஓகே. இது மாரி மேக்னெட்டிக் வேவ்ஸ்லாம் எங்கே யூஸ் பண்றோமோ, மின்காந்த அலைகள பயன்படுத்தி, அதுல பட்டு எதிரொலிச்சு வர்ற மாரி டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்றோமோ, அதெல்லாம் மேக்னெட்டிக் வேவ்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதே எழுதிக்கிறங்க. இத தவிர்த்து ஒண்ணு அடிஷனலா செயின் சர்வே குடுக்கும்போது குடுத்திருப்பேன். அப்ராக்ஸிமேட் மெத்தட். அதுல தான் நான் என்ன குடுத்திருப்பேன், பாசிங், பாசோமீட்டர், ஃபீடோமீட்டர், அது ஸ்பீடோமீட்டர் இதெல்லாம் குடுத்திருப்பேன். ஓகே. இப்ப எழுதிக்கிறங்க. 3 மெத்தட்ஸ் ஆர் measuring distance between 2 பாயிண்ட்ஸ். டைரக்ட் மெத்தட். டைரக்ட் மெத்தடுக்கு எக்ஸாம்பிளுக்கு டேப் செயின் யூஸ் பண்ணியிருப்போம். செயினா அண்ட் டேப். அதுக்கடுத்து ஆப்டிகல் டிஸ்டன்ஸ் மெஷர்மென்ட். அதுக்கடுத்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் டிஸ்டன்ஸ் மெஷர்மென்ட். ஓகே. மேக்னெட்டிக் வேவ்ஸ்ன்னு போட்டுங்க. அடுத்து 1945ல ஜியோடிமீட்டர் வந்து ஃபர்ஸ்ட்டு ஒரு ஏரிக்ஸ் ஃபேர்ஸ்ட்ராண்ட் அப்படிங்கிறவர் தான். அவர் வந்து ஒரு இயற்பியலாளர், பிசிக்ஸ் சம்மந்தப்பட்டவரு. அவர் தான் கண்டுபிடிச்சிருப்பாரு ஜியோடிமீட்டர பத்தி. அதாவது ஒரு விசிபிள் லைட்ட வச்சு நைட் டைம்ல விட அக்யூரேட்டா மெஷர் பண்ண முடியும் அப்படிங்கிறத கொண்டு வந்தாரு. கிட்டத்தட்ட 40 கிலோமீட்டர் தூரத்த. இப்ப இது ரிலேட்டடா ஒரு சில ஹிஸ்டரி பார்க்கணும். மாடர்ன் இன்ஸ்ட்ருமெண்ட்லயே. அத நான் குடுக்குறேன். லைட்டா அப்படியே பார்த்துக்கிடுங்க. இப்ப இதுல இந்த வருஷங்கள், பேரோட அதிகம் இம்பார்ட்டன்ட். மத்தபடி எவ்வளோ கிலோமீட்டர் வரையும் நம்ம மெஷர் பண்றோம். இது மாரி ஒரு சில விஷயங்கள் இம்பார்ட்டன்ட். நான் குடுக்குறேன். இது எல்லாமே என்ன பாயிண்ட்ல குடுக்க போறேன் அப்படின்னா, கொஞ்சம் டார்க் பாயிண்ட்ல குடுக்குறேன். லைட்டா பார்த்துக்கிடுங்க. அதாவது இல்லாட்டி வெயிட். கலர் வேற யூஸ் பண்றேன். ஓகே. ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடியூஸ்டு பை ஸ்வீடிஷ் பிசிஸ்ட் பிசிஸ்ட் யாருன்னா எரிக் பெர்க்ஸ்டாண்ட்.
ம். அதாவது ஜியோடி மீட்டர். இன் 1945 அவ்வளோதான். அதுக்கடுத்து இதுல என்ன அவர் யூஸ் பண்ணியிருப்பாரு அப்படின்னா, அதாவது ஃபர்ஸ்ட்டு ஒரு நைட் டைம்லோட விசிபிள் லைட் மூலமா 40 கிலோமீட்டர் வரை டிஸ்டன்ஸ் வந்து மெஷர் பண்றத கண்டுபிடிச்சாரு. ஜேடி மீட்டர் மூலமா. அப்ப யூஸ்டு விசிபிள் லைட் அட் நைட் டு accurately measure accurately measure distance of up to 40 கிலோமீட்டர் வரை. அதுக்கடுத்து 1957ல டெலோமீட்டர் ஃபர்ஸ்ட் அப்பதான் டிசைன் பண்ணாங்க. சவுத் ஆப்பிரிக்காவை சேர்ந்த டிஎல் பேட்லி அப்படிங்கிறவர் தான் லான்ச் பண்ணியிருப்பாரு. டெலூரோமீட்டர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ இந்த அலையோட ஹைட்டு இதெல்லாம் டைட் வேவ்ஸ் வந்து கண்டுபிடிப்போம். மாடர்ன் இன்ஸ்ட்ருமெண்ட் டெலூரோமீட்டர் ஒன்று இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். டைடி கேஜ் பற்றி பேசிட்டு இருக்கும்போது நேத்தோட ஹைட்ரோகிராபிக்கல் சர்வேல. ஓகே, அதுதான் நிறைய விஷயங்கள் வந்து அது மூலமா மைக்ரோவேவ் மூலமா மெஷர் பண்ண முடியும். ஓகே, எந்த அளவுக்கு இதுல டிஸ்டன்ஸ் மெஷர் பண்ணலாம் டெலூரோமீட்டர்னா, எப்படி ஜியோடி மீட்டர் 40 கிலோமீட்டர் வரை நைட் டயத்துல மெஷர் பண்ண முடியும்னு சொல்லணும். அதே மாதிரி நம்ம டே ஆர் நைட் டைம் 2 நேரத்துலங்கள்லயுமே 80 கிலோமீட்டர் வரை டிஸ்டன்ஸ் வந்து ஒரு ஃபீல்ட்லேருந்து நீங்க வந்து மைக்ரோவேவ் மூலம் மெஷர் பண்ண முடியும்னு சொல்றாங்க. எழுதிக்கிறங்க. அப்ப இங்க வந்து ஓகே, அந்த ஒரு பாயிண்ட் போதும். ஓகே. இது வந்து வேற கலர்ல எழுதுறேன். நான் இப்ப ஏன் வந்து கலர் மாத்தி எழுதுறேன்னா, இதுனா இதுனா லைட்டா தான் பாத்துக்கணும். இந்த வருஷங்கள பார்க்கணும், இவரு ஒரு சயின்டிஸ்ட்டோட பேர் பார்க்கணும்னு நான் சொல்லல இந்த இடத்துல. அந்த ஜேடி மீட்டர யூஸ் பண்ணி எந்த இடத்துல யூஸ் பண்றோம்? நைட் டைம்ல யூஸ் பண்றோம். அந்த லைட்டோட வேவ்ஸ் வச்சு நம்ம டிஸ்டன்ஸ் மெஷர் பண்றோம். அப் டூ 40 கிலோமீட்டர் வரை. இந்த பாயிண்ட் இம்பார்ட்டன்ட். அடுத்து, இப்ப வந்து டெலூரோமீட்டர் கண்டுபிடிச்சவர பத்தி பேசிட்டு, அது எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னு பார்க்க போறோம். இந்த டெலூரோமீட்டர் யூஸ்டு டெலூரோமீட்டர் யூஸ்டு microwaves to measure distance புதன்கிழமை வந்து உங்களுக்கு வந்து ஆர்சிசி, ஸ்டீலு, கான்கிரீட் டெக்னாலஜி எல்லாம் கம்பைன்டா ஒரு ஃபுல் டெஸ்ட் இருக்கும். சார் கிளியர்? ஆல்ரெடி முடிச்சிட்டோம்ல நம்ப. அதனால வந்து புதன் ஆர் வியாழன் அத பத்தி நான் இது பண்ணல. இப்ப நீங்க ஆரம்பிச்சிருங்க. ரிவிஷன் ஆரம்பிச்சிடுங்க. ஆல்ரெடி ஆர்சிசி யூனிட் டெஸ்ட் ஃபுல்லா முடிச்சாச்சு. ஸ்டீல் யூனிட் டெஸ்ட் ஃபுல்லா முடிச்சாச்சு. கான்கிரீட் டெக்னாலஜிக்கான யூனிட் டெஸ்ட் ஃபுல்லா முடிச்சாச்சு. இதுக்கான ஃபுல் டெஸ்ட்ன்னு நான் வைக்கல. அது முடிஞ்ச சப்ஜெக்ட்டுக்கு. இப்ப சர்வேயா எடுத்து முடிக்க போறோம். அது அதுக்கான ஃபுல் டெஸ்ட் உங்களுக்கு இருக்கும். ஆல்ரெடி யூனிட் டெஸ்ட்லயே அவ்வளோ கொஸ்டின்ஸ் குடுத்தாச்சு. ஸ்டீலா இருக்கட்டும், ஆர்சிசியா இருக்கட்டும், கான்கிரீட் டெக்னாலஜியா இருக்கட்டும். ஃபுல் டெஸ்ட்ங்கிறது வைக்கணும். உங்களுக்கு ஒரு ரிவிஷன் குடுக்கணுங்கிறதுக்காண்டி அதிக கொஸ்டின் குடுக்காம ஓவராலா ஒரு 150 டூ 200 டார்கெட் பண்ணி குடுக்க போறேன். சார் கிளியர் புரியுதா? ஓகே. ஏன்னா யூனிட் டெஸ்ட்ல நான் எல்லாம் ஏகப்பட்டது குடுத்துட்டேன். வேணா எண்ணி பார்த்துக்கிருங்க. ஓகே. திருப்பி திருப்பி அதே ரிப்பீட் பண்றது வேஸ்ட் ஆஃப் டைம். நீங்க டெஸ்ட் எழுதுறது டைம் வேஸ்ட்டு. டிஸ்கஷன் பண்ணாம திருப்பி திருப்பி ரிவிஷன் பண்ண கொஸ்டினே கொண்டு வரும்போது டைம் தான் வேஸ்ட் ஆகும். அதுக்காண்டி தான். ஓகே. டெலோமீட்டர் யூஸ்டு மைக்ரோவேவ்ஸ். இந்த இடத்துல நல்லா நோட் பண்ணிக்கங்க. மைக்ரோவேவ்ஸ் டூ மெஷர் டிஸ்டன்ஸ். எப்ப அப்படின்னா, இப்ப இருந்ததே நோட் பண்ணிக்கிறேன். அப் டூ 80 கிலோமீட்டர். அதுக்கடுத்து எழுத போறது. டே டைமு ஆர் நைட் டைம். பகல், இரவு 2 நேரங்களையும் மெஷர் பண்ணிக்க முடியும். அதையும் நோட் பண்ணிக்கிறேன். அப் டூ 80 கிலோமீட்டர் டியூரிங் டே ஆர் நைட் டைம் அப்படின்னு போட்டுக்கிறேன். ஓகே. அதுக்கடுத்து இத யூஸ் பண்ணி அந்த அளவு போதும்.
நைட் டைம் இல்ல டே டைம்ல 80 கிலோமீட்டர் வரையும் மெஷர் பண்ண கேட்டா நான் கேட்பேன். ஓகே. அடுத்து அதுக்கு டிஸ்டோமேட் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. எக்ஸாம்பிள் ஒரு பொறுத்துக்கல கேட்டிருந்தான். அப்ப டிஸ்டோமேட்ல என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, இங்கேயும் டிஸ்டன்ஸ் தான் கண்டுபிடிக்கிறோம். அது கேட்க மாட்டான். இதுல ஒரு வேவ்ஸ் யூஸ் பண்ணுவோம். மைக்ரோவேவ்ல இங்க ஒரு வேவ் யூஸ் பண்ணுவோம். அதான் என்ன சொல்லுவாங்கன்னா, இன்ஃப்ராரெட் வேவ்ன்னு சொல்லுவாங்க. ஐஆர் வேவ்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இன்ஃப்ராரெட். ஓகே. இந்த ஒரு வார்த்தைக்கு என்ன நான் குடுக்குறேன். இதையும் வேறு கலரா யூஸ் பண்றேன். அதுக்கு டிஸ்டோமேட். டிஸ்டன்ஸ் மெஷர் பண்றது அதிலேயே வார்த்தையிலேயே இருக்கு. டிஸ்டோமேட். டிஸ்டோமேட்ஸ் காமன்லி யூஸ்டு இன்ஃப்ராரெட் வேவ்ஸ். ஓகே. ஓகே. இந்த அளவு பார்த்துட்டா போதும். இப்போ வந்து நம்ம வந்து டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் வந்து எப்படி அப்ளை பண்றோம் அப்படிங்கிறதுக்கு மறுபடியும் ஸ்டார்ட் பண்றேன். இப்போ நார்மலா வந்து ஒரு டோட்டல் ரெசிஸ்டன்ஸ்ல காம்பினேஷனா இடிஎம், மைக்ரோ ப்ராசஸர், மெமரி யூனிட், எலக்ட்ரானிக் யூனிட் எல்லாமே இருக்கு. இப்போ நான் மேல வந்து எலக்ட்ரானிக் யூனிட் தனியா குடுத்துருக்கேன். இடிஎம் தனியா குடுத்துருக்கேன். ஆனா இது எல்லாமே கம்பைன்டா தான் இருக்கு. ஞாபகம் வச்சுக்கிடுங்க. அப்ப இந்த இடத்துல டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு அப்படின்னா, நம்ம எந்த பாயிண்ட்ட பார்க்க போறோமோ, அந்த பாயிண்ட் ஃபர்ஸ்ட் வந்து இந்த ட்ரை பார்ட்ல கரெக்ட்டா நம்ம டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் வந்து கரெக்ட்டா ஃபிக்ஸ் பண்ணிறணும். இங்க இருக்குன்னு வச்சுக்குவோம். மேல அதோட கைப்பிடி. ஓகே. ஹேண்டில்லாம் இருக்கு. ஓகே. இதாங்க இருக்குன்னு வச்சுக்கலாம். அப்ப இந்த பாயிண்ட்ல நான் எடுக்க போறேன் அப்படின்னா, அந்த பாயிண்ட்ல நான் என்ன செய்யணும்? நான் ப்ரிஸத்த கொண்டு போய் வைக்கணும். இப்படிதானே இருக்கும் ப்ரிஸம். ஓகே. ப்ரிஸத்த கொண்டு போய் வைக்கணும். இப்ப இங்கேருந்து நான் என்ன செய்றேன் அப்படின்னா, இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் நான் ஃபோக்கஸ் பண்றேன். இதுலேருந்து எனக்கு இந்த பாயிண்ட்ட ஃபோக்கஸ் பண்றேன். இந்த பாயிண்ட்ட இப்படி ஃபோக்கஸ் பண்றேன். ஃபோக்கஸ் பண்ணோனே, நான் என்ன பர்ப்பஸ்க்காண்டி ஃபோக்கஸ் பண்றேன் வேணா எழுதிறவா? ஒரு நிமிஷம் இருங்க. இதெல்லாம் எழுதிருவேன் கீழ அப்படியே. அதாவது இதான் ப்ரிஸம். ப்ரிஸத்தோட வேலை என்னன்னா, வர்ற அந்த இத ரிஃப்ளெக்ட் பண்ணி அனுப்புறது. இது வந்து ரெஃப்ளெக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. பிராக்கெட்ல ரிஃப்ளெக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க உள்ளவன் தான் டோட்டல் ஸ்டேஷன். ஓகே. இங்க ஈடியம். பிசினஸ்னா ஈடியம் அட்டாச்சா இருக்கும். டோட்டல் ஸ்டேஷன். இப்ப என்ன செய்வோம் அப்படின்னா, இங்கேருந்து ஒரு வேவ்ஸ் ஃபர்ஸ்ட் போயிட்டு, அதுல பட்டு எதிரொலிச்சு அதே பாத்துட்டு இன்னொன்னு வரும். அது மாரியே போட்டா உங்களுக்கு தெரியாதுங்கிறதுக்காண்டி, நான் பக்கத்துல போடுறேன். ஆனா அதிலேயே பட்டு எதிரொலிச்சு வர மாரி வரும். அதனால நான் என்ன செய்றேன் அப்படின்னா, பக்கத்துல போடுறேன். உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காண்டி பக்கத்துல போடுறேன். இப்படி 2 லைனா வராது. அத தெரிஞ்சுக்கிருங்க. பக்கத்துல புரியணுங்கிறதுக்காண்டி போடுறேன். திரும்பவும் மென்ஷன் பண்றேன். ஓகே, ஓகே. அதுல பட்டுட்டு எதிரொலிச்சு திரும்பி வரும். இந்த புஸ்தகத்துல பட்டு இப்படி இந்த வேல போறது, இந்த வேல திரும்பி வரும். ஓகே. அப்ப ஃபர்ஸ்ட் ஃபார்வர்ட் பாத்ல போயி, ரிஃப்ளெக்டட் பாத்ல வெளில வரும். அப்பதான் நமக்கு என்ன தெரியும்னா, அந்த இடத்துல புள்ளியோட பொசிஷன் பண்ண போறீங்க. அப்ப கோஆர்டினேட்ஸ் வந்து லேட்டிட்யூட் எவ்வளவு இருக்கு, லாங்கிட்யூட் இருக்குன்னு எவ்வளவு கண்டுபிடிக்க முடியும். இல்ல அந்த புள்ளியோட ஹைட் கண்டுபிடிக்க போறீங்க. அந்த புள்ளிக்கு ஆங்கிள் எடுக்க போறீங்க. ஏதோ ஒரு பர்ப்பஸ். இல்ல இதே மாரி ஒரு 4 புள்ளிக்கு எடுத்து, அந்த 4 புள்ளிக்கு இடைப்பட்ட ஏரியா கண்டுபிடிக்க போறீங்க. இல்ல 4 புள்ளிக்கு எடுத்து, அந்த 4 புள்ளிய சுத்தி இருக்கக்கூடிய பெரிமீட்டர் கண்டுபிடிக்க போறீங்க. இதே ஒரு 10 புள்ளிய எடுத்து செட் அவுட் பண்ணி கர்வ் செட் பண்றீங்க. அப்ப இது எல்லாத்துக்கும் இந்த ப்ரிஸம் இந்த டோட்டல் ஸ்ட்ரெஸ் தான் அடிப்படையா இருக்கு. இப்ப ரீடிங் எப்படி இருக்குன்னா, இங்கேருந்து ஃபோக்கஸ் பண்ணும்போது அதில போய் பட்டுட்டு எதிரொலிச்சு ரிஃப்ளெக்ட் ஆகி நமக்கு வர்ற மாரி இருக்கும். ஓகே. எல்லாம் இமேஜினரி லைன் தான். பார்த்துக்கிடுங்க. அப்ப ஃபார்வர்ட் பாத் வந்து இப்டி. அது போய் பட்டுட்டு திரும்பி ரிஃப்ளெக்ட் ஆகி வர்றத ரிஃப்ளெக்டட் பாத். ஓகே. இப்ப இங்க நம்ம ஃப்ரீக்வென்சி இப்ப மைக்ரோவேவ்னா யூஸ் பண்றோம். அப்ப வந்து போய் பட்டுட்டு எதிரொலிச்சுட்டு திரும்பி வருது. அப்ப வந்து நமக்கு வந்து அந்த வேவ்ஸ் எப்படி இருக்கும்னா, அலை அலையா தான் இருக்கும். இப்டி 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 அலை அலையா தான் வரும். அப்ப அந்த அலை அலையா இருக்கக்கூடிய விஷயங்கள் நம்ம எப்படி வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம் அப்படின்னா, அதுல வந்து ஷார்ப் வேவ் லென்த்ன்னு ஒண்ணு இருக்கு. பீரியட்ங்கிறது ஒண்ணு இருக்கு. அதெல்லாம் என்னன்னு நான் சொல்றேன். அப்படியே பார்த்துக்கிடுங்க. அதாவது ஹை ஃப்ரீக்வென்சிக்கு எப்படி இருக்கும், லோ ஃப்ரீக்வென்சி எப்படி இருக்கும்னு லைட்டா படம் குடுக்குறேன் பார்த்துக்கங்க. ஓகே. அதாவது ஃபர்ஸ்ட் ஹை ஃப்ரீக்வென்சிக்கு குடுக்குறேன்.
ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் குடுத்துக்கிறோம் கரெக்ட்டா? ஓகே. இப்ப ஹை ஃப்ரீக்வன்சிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, நீங்க எப்படி வேணும்னாலும் போட்டுக்கிறங்க. இதுல எழுத போற வார்த்தைகள் தான் இம்பார்ட்டன்ட். இப்படி வந்து அலை அலையா வேவ்ஸ் வந்து மேலேயும் கீழயும் போயிட்டு வந்துகிட்டு இருக்கும்னு வச்சுக்கிறங்க. இப்ப இதுல ஹை ஃப்ரீக்வன்சி பொறுத்தவரை அந்த வேவ் லென்த் வந்து ரொம்ப ஷார்ட்டா இருக்கும். இப்ப ஒரு வேவ் லென்த்ங்கிறது என்னன்னா, இந்த வேவ்ஸோட சென்டர் இருக்கும். இந்த வேவ்ஸோட சென்டருக்கும் இருக்கும். அப்ப இந்த இந்த பிட்வீன் த லென்த் எப்படி இருக்கும்னா, ரொம்ப கம்மியா இருக்கு. ஹை ஃப்ரீக்வன்சிக்குனா. இப்ப அதிகமா வந்து அ இப்ப நான் உங்களுக்கு இத வச்சு சவுண்ட் வச்சு சொல்லிக் குடுக்குறேன். இங்க நான் வேவ்ஸ் வந்து வேற ஏதாவது வச்சு மென்ஷன் பண்ணியிருக்கேன். சவுண்ட் வச்சு சொல்லிக் குடுக்குறேன் இப்ப உங்களுக்கு. இப்ப வந்து ஒவ்வொரு அனிமலுக்கும் ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்கும். இப்ப காட்டுக்குள்ள நம்ம நிக்கிறோம். தூரமா வந்து ஒரு இடத்துல வந்து ஒரு சவுண்ட் கேட்குது. அந்த சவுண்ட வச்சு அது எந்த அனிமலுக்கு இருக்கக்கூடியது அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். அப்ப சில இதோட சவுண்ட் வந்து அதிக ஃப்ரீக்வன்சி இருக்கு, அதிர்வெண் இருக்கு அப்படின்னா, உங்களுக்கு வந்து அது வேவ் லென்த்தோட அந்த அலைக்கற்றைய பக்கம் நெருக்கி, நெருக்கி, நெருக்கி வர்ற மாரி இருக்கு. அதுதான். இப்ப இங்க வேவ் லென்த் ரொம்ப ஷார்ட்டா இருக்கும். அப்ப இப்ப 2 இது வேவ் லென்த்த பத்தி பேசிட்டேன். இதுலயே இன்னொரு கொஸ்டின் உட்கார்ந்திருக்கு. பீரியட்னா என்ன அப்படின்னு கேட்பான். அப்ப இதுக்கும் இடைப்பட்ட சென்டர் டூ சென்டர் டிஸ்டன்ஸ் தான் பீரியட்ன்னு சொல்லுவோம். இப்ப மேல பார்த்தத கீழ மென்ஷன் பண்றேன். அதேதான் மேல எழுத முடியாதுங்கிறதுக்காக கீழ எழுதுறேன். இத பீரியட் அப்படின்னு சொல்லுவோம். அவ்வளோதான். இதே லோ ஃப்ரீக்வன்சி இருக்கக்கூடிய அந்த வேவ்ஸ் வந்து எப்படி வந்து பீயிங் அலைக்கற்றை அப்படின்னா, அதையும் எழுதிக்கிறேங்க. ஒரு வேவ்க்கும் இன்னொரு வேவ்க்கும் இடைப்பட்ட இது சைன் வேவ்ன்னு சொல்லுவாங்க. இப்படி மேலே கீழயும் வளைஞ்சு வளைஞ்சு போறது சைன் வேவ்ன்னு சொல்லுவாங்க. அதோட வேவ் லென்த் வந்து அதிகமா இருக்கும். அப்ப லோ ஃப்ரீக்வன்சின்னு போட்டுக்கிறேங்க. குறைவான அதிர்வெண் இருக்கக்கூடிய இடங்கள்ல அதே மாரி இப்ப நான் குடுத்துர்றேன். இந்த படம் நீட்டா வரைஞ்சுக்கிறேங்க. அப்ப இங்க வேவ் வந்து அதிகமா இருக்கும். லோ ஃப்ரீக்வன்சி. லாங் வேவ் லென்த். ஓகே. இதுவும் பீரியட் தான். சரி ஓகே. அப்ப இந்த ஃப்ரீக்வன்சியோட அளவு எப்படி சார் இருக்கும்? இப்ப வந்து நீங்க சொல்லிட்டீங்க லோ ஃப்ரீக்வன்சிக்கு வேவ் லென்த் எப்படி இருக்கும்? பீரியட்னா என்னன்னு சொல்லியிருக்கீங்க. இந்த பீரியடுக்கு ஃபார்முலா வச்சு தான் கேட்பான். நான் சொல்லுவேன் உங்களுக்கு. வேவ் லென்த் இப்ப அடுத்தடுத்து வரும். ஒவ்வொரு ஸ்டெப்பா தான் நான் போ முடியும். ஓகே. இப்போ டேபிளேஷன் முடிச்சுட்டு தான் நான் அந்த ஃபார்முலா விஷயத்துக்கு வரணும். இப்ப வந்து ஒவ்வொரு ரேஸ் இருக்கு. ரேடியேஷன்ஸ் இருக்கு. காமா ரேஸ் இருக்கு, எக்ஸ் ரேஸ் இருக்கு, அல்ட்ரா வயலட் ரேஸ் இருக்கு, விசிபிள் ரேஸ் இருக்கு. முதல்ல சொன்னேனே, இந்த டிஸ்டோமீட்டர்ல யூஸ் பண்ணக்கூடிய இன்ஃப்ராரெட் வேவ்ஸ் இருக்கு. டெலூரோமீட்டர்ல யூஸ் பண்ணக்கூடியது, ஜேடிமீட்டர்ல யூஸ் பண்ணக்கூடிய மைக்ரோவேவ்ஸ் இருக்கு. ரேடியோ வேவ்ஸ் இருக்கு. இது எல்லாத்துக்கும் ஃப்ரீக்வன்சியோட லிமிட் எப்படி இருக்கும்? அதோட வேவ் லென்த் எப்படி இருக்கும்? அந்த வேவ் லென்த்ங்கிறத காமிச்சேன் படத்துல. அந்த வேவ் லென்த்தோட அளவு, அலைக்கற்றையோட ஒண்ணுக்கும் இன்னொன்னுக்கும் இருக்கிற மிட் டிஸ்டன்ஸ் எப்படி இருக்கும்? இல்ல அதோட அதிர்வெண் எப்படி இருக்கும்? அப்படின்னு தான் வரிசையா குடுக்கப் போறேன். சார் இதெல்லாம் பார்க்கணுமா சார்? அப்படின்னா, நோட்ஸ் டோட்டல் செஷன்ல இருக்கு. நான் குடுக்குறேன். ஆனா அதிகமா எக்ஸாம்ல தெரிஞ்சு கேட்டுருக்கானான்னு தெரியல. ஒருவேளை ஃபியூச்சர் பர்ப்பஸ்ல கேட்டேன்னா உங்களுக்கு யூஸ் ஆகும். ஓகே. நோட்ஸ் வந்து நான் கம்மியா குடுக்க முடியாதுல்ல. ஓகே. டோட்டல் செஷன் இருந்துச்சுன்னா, டோட்டல் செஷனுக்குள்ள எப்ப எப்படி எக்ஸாம்ல கேட்டாலும், நம்மளுக்குள்ள கொஸ்டின் கவர் ஆகுற மாரி தான் நோட்ஸ் என்னால குடுக்க முடியும். இதுவரையும் கேட்டுருக்க டோட்டல் வாட் இஸ் வாட்ங்கிற மாரி தான் டோட்டல் செஷன்னா என்ன? அத எதுக்கு பயன்படுத்துறோம்? அப்படி தான் கேட்டிருக்காங்க அப்படின்னா, அது 2 பாயிண்ட் எழுதிட்டு அந்த சாப்டர் முடிக்க முடியாதுல்ல. ஓகே. இப்ப எழுதிக்கிறங்க. சீரியல் நம்பர். அதாவது டைப்ஸ் ஆஃப் ரேடியேஷன் குடுங்க. இதுல வந்து ஒரு குறிப்பிட்ட ரேடியேஷன் வந்து லைட்டா பார்த்துக்கிட்டா போதும். அது மனப்பாடம் கூட பண்ண வேண்டியதில்ல. சொல்றேன். மைக்ரோவேவ் வந்து அதிகமா யூஸ் பண்றோம் சர்வேல. இன்ஃப்ராரெட்டும் அதிகமா பயன்படுத்துறோம் சர்வேல. அதுக்கடுத்து வந்து அல்ட்ரா வயலட் ரேஸ். இந்த விஷயங்கள் வந்து நீங்க பார்த்துக்கிட்டாலே போதும். வேவ்லேருந்து ஃப்ரீக்வன்சி மனப்பாடம் பண்ண வேணாம். லைட்டா பார்த்துக்கிடுங்க எப்படி இருக்குன்னு. ஆப்ஷன பார்த்து அடிக்கிறது இந்த மாரி. ஓகே. ஃப்ரீக்வன்சி ஹெர்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். அதுக்கடுத்து வேவ்லென்த் ரேஞ்ச்.
ஃபர்ஸ்ட் 1 காமா ரேஸ். ஃப்ரீக்வன்சி எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னா 10 பவர் 22 10 பவர் 24 ஹெர்ட்ஸ் அளவு. இதோட வேவ் லென்த் எப்படி இருக்குன்னா லெஸ் தென் 10 பவர் -12 மீட்டர் அளவு. ரெண்டாவது எக்ஸ்ரே. இது 10 பவர் 17 டு 10 பவர் 20 அளவுக்கு இருக்கும். இது வந்து ஒரு நானோமீட்டர் டு பிஎம் அளவுக்கு. ஓகே. அடுத்தது அல்ட்ரா வயலட் ரேஸ். இதெல்லாம் இம்பார்ட்டன்ட், லைட்டாக பார்த்துக்கிறேன். இம்பார்ட்டன்ட் மீன்ஸ் லைட்டாக பார்த்துக்கிறேங்க அப்படின்னு சொல்கிறேன். நம்ம சர்வேல யூஸ் பண்ணக்கூடிய வியூஸ் என்னென்ன இருக்கோ, இந்த ரேடியேஷன்ஸ் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் பார்த்துக்கலாம். நம்ம பயன்படுத்துறது மைக்ரோவேவும் இன்ஃப்ராரெட் வேவும் தான். நான் அந்த அல்ட்ரா வயலட் ரே ஏன் கொடுக்குறேன்னா, இது வந்து நடைமுறையில் சயின்ஸில் படிக்கும்போது அல்ட்ரா வயலட் ரேக்கு வந்து அங்கே எங்கேயும் இம்பார்ட்டன் கொடுப்பாங்களா, அதனால கொடுக்குறது இந்த விஷயம். 10 பவர் 15 டு 10 பவர் 17. இங்கே 400 நானோமீட்டர் டு 1 நானோமீட்டர் டு 400 கொடுக்கணும். சரி, ஓகே. அடுத்த 5வது விசிபிள் ரே. 4 × 10 பவர் 14 7.5 × 10 பவர் 14. ஒன்று 2 3 4. ஓகே. இங்கே 3 4ன்னு போடணும். இங்கே 3, இது 4. இப்போ இன்ஃப்ராரெட் வந்து 5. இன்ஃப்ராரெட் வந்து லைட்டாக பார்த்துக்கிறேங்க. ஓகே. இது நான் லைட்டாக பார்த்துக்கிறேங்க அப்படின்னு சொல்றதே கேட்குறானான்னு தெரியல. இந்த டேபிளேஷன்ல பார்த்துக்கிறேன். இன்ஃப்ராரெட் இன்ஃப்ராரெட் வேவ்ஸ் ஆர் ரேஸ். ஓகே. இன்ஃப்ராரெட்னே போடுறேன். 10 பவர் 13 டு 10 பவர் 14. இங்கே வந்து 25 மைக்ரான் டு 2.5 வரையும். அதிகம் ஃபர்ஸ்ட் கொடுத்துட்டு மினிமம் வந்து அடுத்து கொடுத்துருப்பேன் இது ஃபுல்லாகவே. அடுத்து மைக்ரோவேவ். இதெல்லாம் நல்லா பார்த்துக்கிறேங்க. உங்களுடைய டெலுரோமீட்டர்லாம் மைக்ரோவேவ்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். ஜியோடி மீட்டர் யூஸ் பண்ணுறோம். மைக்ரோவேவ்ஸ் இப்போ 3 × 10 பவர் 11 டு 10 பவர் 13 இந்த அளவுக்கு இருக்கும். ஓகே. அதுக்கடுத்து 1 mmல ஆரம்பிச்சு 25 மைக்ரான் மீட்டர் வரையும் இருக்கு. ஓகே. அடுத்து லாஸ்ட் ரேடியோ வேவ்ஸ். உங்களை பொறுத்தவரை லெஸ் தான் 3 × 10 பவர் 11 வரையும் இருக்கும். அதே வந்து இங்கே வந்து வேவ் லென்த் வந்து 1 mmக்கும் அதிகமாக இருக்கும். ஓகே. அப்போ இதில் வந்து பார்க்கணும் நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா மைக்ரோவேவ் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுங்க. அதுக்கடுத்து இன்ஃப்ராரெட்டுக்கு அடுத்து 2வது ப்ரியாரிட்டி கொடுங்க. 3வது லைட்டாக பார்த்துக்கிறேங்க. மற்றதுனா இது 3மே லைட்டாக பார்த்துக்கிறேங்க. மைக்ரோவேவ் நல்லா பார்த்துக்கிறேங்க அப்படின்னு சொல்கிறேன். ஏன்னா இது வரையும் கேட்டதில்ல, அதையும் நான் மென்ஷன் பண்ணிட்டேன். ஓகே. இப்போ அடுத்து இப்போ வந்து நம்ம என்ன பேசணும் அப்படின்னா வெலாசிட்டி வந்து என்ன, டிஸ்டன்ஸ் எப்படி அது மூலம் கொண்டு வரோம். இப்போ ஃபார்முலா வந்து என்ன வரும் அப்படின்னா ஒரு சில விஷயங்கள் சொல்லணும். வெலாசிட்டிக்கான ஃபார்முலா என்ன, ஃப்ரீக்வன்சிக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா கொடுக்கணும். அது காம்படிஷனை மாற்றி மாற்றி கொடுப்பேன். அதெல்லாம் எக்ஸாமில் கேட்டிருக்கான். அவன் இங்கே வந்து அதை தான் கேட்பான். இப்போ எழுதிக்கிறேங்க. அதாவது
இப்ப டோட்டல் டிஸ்டன்ஸ்ல இருந்து பிரிசம்ஸ் பார்த்தோம். அப்ப 2 பாத்து குடுத்தேன். ஃபார்வர்ட் பாத்து, ரிஃப்ளெக்டட் பாத்துன்னு. அது 2யும் தனித்தனியா ஒரு பாயிண்ட்ட மார்க் பண்ணும்போது 2 பாயிண்ட்டும் தனித்தனியா நான் வரையறேன் பாருங்க. இது வந்து ஃபார்வர்ட் பாத். இங்கேருந்து பார்க்கும்போது ப்ரிஸத்துல படக்கூடிய ரே. இது எப்படி இருக்கும் அப்படின்னா, இங்க 0 டிகிரில ஆரம்பிச்சு சாரி. சம் தீட்டாவுல முடியுது. தீட்டா 1 வைக்கிறேன். ஏன்னா ரிஃப்ளெக்ட் ஆகி இங்க போய் முடியும்போது தீட்டா 2ல இதுல போய் முடியுது. இங்க 0 டிகிரில ஆரம்பிச்சு இந்த ரேஸ் போய் ப்ரிஸத்துல படும்போது தீட்டா 1ங்கிற ஆங்கிள மேக் பண்ணுது. இது எதுக்கு குடுத்துருக்கேன் அப்படின்னா, ஃபார்வர்ட் பாத்து குடுத்துருக்கேன். இங்க இருந்து டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து ப்ரிஸத்த பார்க்கும்போது. அப்ப இதுல வந்து வேவ் லென்த்ன்னு எத சொல்றோம் அப்படின்னா இதான். இததான் வேவ் லென்த்ன்னு சொல்றோம். ஒரு வேவ் லென்த். லாம்பிடா அப்படின்னு சொல்லுவாங்க வேவ் லென்த்த. ஜஸ்ட் நோட் பண்ணிக்கிறேன். இது வந்து 2வது வேவ் லென்த். இதுக்கும் இடைப்பட்டது அடுத்த வேவ் லென்த். இது லாம்பிடான்னு தான் சொல்லுவோம். ஓகே. எத நோட் பண்ணிக்கிறோம்னா, லாம்பிடா 1, லாம்பிடா 2 மாறுபடும்ல ஒவ்வொரு வேவ் லென்த்தும். இப்ப இதுக்கு அதேதான். லாம்பிடா 3 இதெல்லாம் வேவ் லென்த். அப்ப இது வந்து சைன் வேவ்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இல்லாட்டி சைனூசாய்டல் வேவ்ன்னு சொல்லுவாங்க. எழுதிக்கிறேங்க. சைன் வேவ்ன்னு நம்ம ஷார்ட்டா சொல்லுவோம். ஃபுக் வந்து பெருசா இதா இருக்கும். விரிவாக்கமா இருக்கு. சைனூசாய்டல் வேவ். ஓகே. சைன் வேவ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே. இப்ப சைக்கிள்ங்கிறது என்ன அப்படின்னா, இப்ப வேவ் லென்த்ங்கிறது சொல்லிட்டேன். இது. பீரியட்னாலும் அதுதான். இப்ப ஒரு சைக்கிள் அப்படின்னு எத மென்ஷன் பண்ணுவாங்கன்னா, இந்த பாயிண்ட்ல ஆரம்பிச்சு, இது வந்து கம்ப்ளீட் ஆகுது. எங்க கம்ப்ளீட் ஆகுது? இந்த இடத்துல கம்ப்ளீட் ஆகுது. அதாவது இது வந்து ஒரு சைக்கிள். அதுதான் படத்துல. அப்ப சைக்கிள்ங்கிறது என்ன அப்படின்னா, 1 சைக்கிள் அப்படின்னு சொல்லப் போனோம் அப்படின்னா, இதுல ஆரம்பிச்சு இதுவரையும் 1 சைக்கிள். பாத்துக்கிறேங்க. அதுக்கடுத்து இதே மாரி ரிஃப்ளெக்டட் பாத் பார்த்தோம்னா, இதேதான். அதே லைன்ல தான் நம்ம வரோம். ரிஃப்ளெக்டட் பார்த்தோம். போய் தூக்கி டச் பண்ணிட்டு, அதே லைன்ல குடுத்தா உங்களுக்கு குழப்பம் வருங்கிறதுக்காண்டி, இத நான் என்ன செய்றேன் அப்படின்னா, ஒரு கற்பனை வடிவத்துல பக்கத்துல இருக்க மாரி நான் உங்களுக்கு குடுக்குறேன். இப்ப அதுக்கு எப்படி சார் இருக்கும் அப்படின்னா, அப்படியே இருங்க. அதையும் குடுத்துர்றேன். இங்கேயே ஒரு சம் தீட்டாவுல தான் இருக்கு. அது என்ன செய்யும் அப்படின்னா, மறுபடியும் இப்படி போய் மறுபடியும் ரிஃப்ளெக்ட் ஆகி, அங்கே போய் சேரும்போதே ஒரு கோணத்துல தான் போய் இப்படி சேரும். இங்க உள்ளது தீட்டா. ஆல்ரெடி இங்க இருக்குது. இங்க என்ன இருந்துச்சு? தீட்டா 1 இங்க தீட்டா 2. இது என்ன வேவ் சார் அப்படின்னா, இது ரிஃப்ளெக்டர் வேவ். அதுல பட்டு ப்ரிஸத்துல பட்டு எதிரொலிச்சு வரக்கூடியது. அதேதான் சைக்கிள் அ அதுக்கடுத்து இந்த வேவ்ல இருந்து எல்லாம் அதே உள்ள கான்செப்ட் தான். திருப்பி நாங்க எழுதணுங்கிற அவசியம் இல்ல. இப்ப இதுல பட்டு வருது. இப்ப நீங்க இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். இப்ப இதுல ஃபார்முலா கேட்பான். இந்த ஃபார்முலா வந்து ஒரு சில நேரங்கள்ல கேட்பான். 2 இன்டு டி ஈக்குவல் டு என் லாம்பிடா இப்படி பெருசா கொடுத்துருப்பான். ஆப்ஷன பார்த்தா அதுக்கு தகுந்த மாரி வச்சுக்கோங்க. தீட்டா 2 மைனஸ் தீட்டா 1 வகுத்தல் 360 டிகிரி இன்டு லாம்பிடா. அப்ப பர்சனல் டிஸ்டன்ஸ் டி கண்டுபிடிக்கிறதுக்கு 2 இன்டு டின்னு எழுதிக்கிறோம். அது 2 இங்கிட்டு வந்துரும் அடுத்து. என் இன்டு லாம்பிடா. என் இன்டு லாம்பிடான்னு ஏன் சார் போட்டிருக்கோம் அப்படின்னா, இத்தனை என் லாம்பிடா இருக்கு. மேல லாம்பிடா 1, லாம்பிடா 2, லாம்பிடா 3 குடுத்துருக்கோம். அத எடுத்துக்கிட்டோம்னா, பிளஸ் தீட்டா 2ங்கிறது உங்களுக்கு வந்து மறுபடியும் ப்ரிஸத்துல பட்டு ரிஃப்ளெக்டட் ஆகி ஆரம்ப அந்த புள்ளியிலே வந்து ஸ்டோர் ஆகக்கூடியது. தீட்டா 1ங்கிறது ப்ரிஸத்துல வரும்போது உள்ளது. அது 2க்குள்ள டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சு 360ஆல வகுத்து ரேமிடாங்கிற வேல்யூல இருந்தெல்லாம் நீங்க அடிச்சு சாரி பெருக்குனீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஒரு வேல்யூ வரும். இது பெருக்கல்ல இருக்கக்கூடிய 2ங்கிறது அங்கிட்டு வந்துச்சுன்னா வகுத்தல்ல வந்துரும். இப்போ வந்து டிங்கிற பர்சனல் டிஸ்டன்ஸ் கிடைச்சிரும். இப்ப இந்த ஃபார்முலா ரைட்டா பார்த்துக்கங்க. அதுக்கடுத்து அதிகமா கேட்கறது. நார்மலா வந்து வெலாசிட்டி, ஸ்பீட் ஈக்குவல் டு என்ன சொல்லுவோம்? டிஸ்டன்ஸ் பை டைம். அதேதான். வெலாசிட்டி இங்க வெலாசிட்டி வந்து
எவ்வளோ வேகத்துல அந்த அலைக்கற்றை போய் பட்டுட்டு எதிரொலிச்சு வருது. அப்ப அந்த வேகம் சின்னு சொல்லுவோம் இங்க. அதுக்கு அடுத்து அந்த டிஸ்டன்ஸ வந்து இங்க வேவ் லென்த் அப்படின்னு சொல்லுவோம். லாம்ப்டான்னு. இப்ப இங்க வந்து அந்த டிஸ்டன்ஸ லாம்ப்டா வேவ் லென்த்ன்னு சொல்லுவோம். எத்தன லாம்ப்டா இருக்கோ அத்தனையும் கூட்டிக்கிறணும். அதுக்கு அடுத்து டைம். இங்க உள்ள டைம வந்து எப்படி சொல்லுவோம் அப்படின்னா, போய் பட்டுட்டு எதிரொலிச்சு வரக்கூடிய டைம். எவ்வளோ நேரத்துல வந்து திருப்பி லெஃப்ட் வந்து பதிவாகுது ரீடிங். அப்ப டி. அப்ப எக்ஸாம்ல கேட்கிறது என்னன்னா, இந்த சி ஈக்குவல் டூ லாம்ப்டா பை டி. இதுதான் அவன் கேட்கிறது. ஃபோக்கஸ் பண்றது. இப்படியும் கேட்பான். இல்ல அப்படின்னா, நல்லா கவனிக்கணும். ஃப்ரீக்வென்சி ஈக்குவல் டூ 1/T. அப்ப இந்த சில இன்னொரு ஃபார்முலா வரும். லாம்ப்டா பை டி எப்படி எழுதலாம்? 1/T வச்சுக்கிட்டு இந்த லாம்ப்டா அப்படி வச்சுக்கலாம். இந்த 1/Tக்கு பதிலா என்ன போடலாம்? ஃப்ரீக்வென்சி போடலாமா? இங்க உள்ளத போடலாமா? அப்ப எஃப் இன்டு லாம்ப்டா. அப்ப சி ஈக்குவல் டூ எஃப் இன்டு லாம்ப்டா. இதையும் எக்ஸாம்ல கேட்க வாய்ப்பு இருக்கு. இல்ல உங்களுக்கு ஃப்ரீக்வென்சி மென்ஷன் பண்ணி கேட்டிருக்கான் அப்படின்னா, ஆர் ஃப்ரீக்வென்சி பத்தி என்கிட்ட வச்சுக்கிருங்க. ஆல்ரெடி சி இருக்கு. லாம்ப்டா என்கிட்ட இருந்துச்சுன்னா அவுத்துல வரும். இதுவும் கேட்க வாய்ப்பு இருக்கு. அப்ப ஏதாச்சும் ஒண்ணு சி ஈக்குவல் லாம்ப்டா பை டி அப்படின்னு வச்சுக்கிருங்க. 1/Tங்கிறது ஃப்ரீக்வென்சி மென்ஷன் பண்ணும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கிருங்க. இப்ப இந்த காம்பினேஷன்ல சி ஈக்குவல் டூ எஃப் இன்டு லாம்ப்டான்னு வருமா? இல்ல எஃப் ஈக்குவல் சி இன்டு சி டிவைடட் பை லாம்ப்டான்னு வருமான்னு பார்த்துக்க வேண்டியதுதான். அப்ப டிஸ்டன்ஸ் டிஸ்டன்ஸ் லாம்ப்டா ஈக்குவல் டூ வெலாசிட்டி இன்டு டைம். ஏன்னா டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு இந்த டைம் இங்கிட்டு படிச்சா இப்ப பெருக்கல் ஆயிருமா? வெலாசிட்டி இன்டு டைம். அப்ப லாம்ப்டா ஈக்குவல் டூ சி இன்டு டி இப்படியும் இருக்க வாய்ப்பு இருக்கு. அப்ப இதுல எவ்வளவு ஃபார்முலா வேணும்னாலும் உங்களுக்கு ஆப்ஷன்ல குடுத்து கேட்கலாம். இந்த 3மே இது ரிலேட்டடா குடுத்துப்புட்டோட, உங்களுக்கு எது கரெக்ட்டு, எது தவறு அப்படின்னு மட்டும் பிக் பண்ணி சொல்லலாம். ஓகே. அவ்வளதான். அதுக்கு வந்து டோட்டலைசேஷனுக்கு உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய ஈடியமோட கேரக்டர் பார்க்கணும். எலக்ட்ரான் டிஸ்டன்ஸ் மெஷர்மென்ட் சொன்னோம்ல, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் டிஸ்டன்ஸ் மெஷர்மென்ட்ன்னு. அந்த ஈடியம் பத்தி ஒரு சில விஷயங்கள் பார்க்கலாம். ஓகே. எழுதிக்கிறேங்க. அதாவது ஈடியம் கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னு போட்டுக்கிறேங்க. எலக்ட்ரோ மேக்னெட்டிக் டிஸ்டன்ஸ் மெஷர்மென்ட்ஸோட கேரக்டரிஸ்டிக். இப்ப ஈடியம்னு போட்டுக்கிறோம். ஈடியம் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் டிஸ்டன்ஸ் மெஷர்மென்ட் சொல்லுவோம். எலக்ட்ரோ மேக்னெட்டிக் டிஸ்டன்ஸ் மெஷர்மென்ட்னே ஞாபகம் வச்சுக்கிருங்க. அதுதான் ஃபுல் நேமு. இதோட கேரக்டர் என்ன அப்படின்னா, ஈடியம் கேரக்டரிஸ்டிக்ஸ். ஒவ்வொன்னா குடுக்குறேன். அப்படியே வரிசையா எழுதிக்கிறேங்க. இது லைட்டா பார்த்துக்கிறேங்க. டிஸ்டன்ஸ் ரேஞ்ச் வந்து 700 டூ 1000 மீட்டர். வரிசையா அப்படியே குடுக்குறேன். அதுலேருந்து ஷார்ட் ரேஞ்சுன்னு இருக்கு, லாங் ரேஞ்சுன்னு இருக்கு. ஷார்ட் ரேஞ்சுக்கு வந்து சிங்கிள் பிரிசம் யூஸ் பண்ணுவோம். 1250 மீட்டர் வரைக்கும் கவர் பண்ணலாம். 11 பிரிசம் யூஸ் பண்ணுவோம் லாங் ரேஞ்சுக்கு. 15 கிலோமீட்டர் வரையும் கவர் பண்ண முடியும். வரிசையா குடுக்குறது எல்லாத்தையும் வரிசையா எழுதிக்கிறேங்க. டிஸ்டன்ஸ் ரேஞ்ச். ஓகே. அதே வந்து ஆவரேஜ் அட்மாஸ்பியர் கண்டிஷன். சரி. ஆவரேஜ் அட்மாஸ்பியர் கண்டிஷன் போடுங்க. அட்மாஸ்பரிக் கண்டிஷன்ஸ். அப்ப இத பொறுத்தவரை 2ஆ பிரிக்கலாம். உங்களுக்கு வந்து கம்மியான தூரத்த ரேஞ்சிங் பண்றது, அதிகப்படியான தூரத்த ரேஞ்சிங் பண்றது. அப்ப ஷார்ட் ரேஞ்சுன்னு சொல்லலாம், லாங் ரேஞ்சுன்னு சொல்லலாம். ஷார்ட் ரேஞ்ச பொறுத்தவரை நமக்கு எவ்வளவு சார் வரும் அப்படின்னா, 1250 மீட்டர். பிரிசம் வந்து சிங்கிள் தான் யூஸ் பண்ணுவோம். சிங்கிள் பிரிசம். அதே லாங் ரேஞ்ச் அப்படின்னா 15 கிலோமீட்டர் வரை 11 பிரிசம் வந்து யூஸ் பண்ணுவோம். லைட்டா பார்த்துக்கிடுங்க. அதுக்கே டெம்பரேச்சர் எப்படி சார் இருக்கும் இதுல அப்படின்னா, டெம்பரேச்சர்ன்னு போட்டுக்கிறேங்க. -20°C டூ +50°C வரையும் இருக்கும். -20°C டூ +50°C வரையும் இருக்கும். அதுக்கு அடுத்தபடியா மெஷரிங் டைம்னு குடுங்க.
மெஷரிங் டயத்த பொறுத்தவர 1.5 செகண்ட்ஸ். அதுக்குள்ள போயிட்டு பட்டு மறுபடியும் ரிஃப்ளெக்ட் ஆகி நமக்கு ரீடிங் வந்து குடுத்துரும். அது என்ன சொல்லுவாங்கன்னா, ஷார்ட் ரேஞ்ச் மெஷர்மென்ட்ன்னு சொல்லுவாங்க. ஷார்ட் ரேஞ்ச் மெஷர்மென்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே சேம் டைம் வந்து விளைவிக்கிறேங்க. இது 1.5 செகண்ட்ஸ்ல வந்துரும். அதே அப் டூ 4 செகண்ட்ஸ் வரையும் எடுத்துக்கிறது அப்படின்னா, லாங் ரேஞ்ச் மெஷர்மென்ட்ஸ் சொல்லுவாங்க. இந்த மெஷரிங் டைம்ங்கிறது இத சொல்றேன். மேல டிஸ்டன்ஸ் சொன்னேன். ஷார்ட் ரேஞ்ச் எவ்வளவு இருக்கும், லாங் ரேஞ்ச் எவ்வளவு இருக்கணும். அப்ப நம்ம போய் அந்த பிரிசம்ல பட்டு எதிரொலிச்சு தானே நமக்கு வந்து ரிஃப்ளெக்ட் ஆயி ரீடிங் பதிவாகும். அதான். 4 செகண்ட்ஸ்ன்னு குடுக்குறேங்க. இது என்ன சார் வரும் அப்படின்னா, லாங் ரேஞ்ச் மெஷர்மென்ட். லாங் ரேஞ்ச் மெஷர்மென்ட். தட்ஸ் ஆல். அதுக்கடுத்து இந்த இடிஎம்ல வந்து பேட்டரி அட்டாச் பண்ணியிருப்பாங்க. அதோட கெப்பாசிட்டி எப்படி இருக்கும்? கேப்பபிலிட்டின்னு சொல்லுவாங்க. 1500 டூ 5000 வரையும் இருக்கு. நான் பேட்டரி கெப்பாசிட்டினே குடுக்குறேன். பேட்டரி கெப்பாசிட்டி 1500 டூ 5000 மெஷர்மென்ட்ஸ். ஓகே. அதுக்கடுத்து ரெண்டாவது எழுதிக்கிறேங்க. மேக்னெட்டிக் வேவ்ஸ். மேக்னெட்டிக் வேவ்ஸ பொறுத்தவர மைக்ரோவேவ் ஆர் இன்ஃப்ராரெட். மைக்ரோவேவ், இன்ஃப்ராரெட். ஓகே. அதுக்கடுத்து ஈடியம் அக்யூரசி எரர். இத பொறுத்தவர பிளஸ் ஆர் மைனஸ் 15 பிளஸ் 5 பிபிஎம் அளவுக்கு இருந்துக்கலாம். இது வந்து ஷார்ட் ரேஞ்சுக்கு. ரைட். ஓகே. ஷார்ட் ரேஞ்ச். அதே சேம் டைம் பிளஸ் ஆர் மைனஸ் 3 பிளஸ் 5 பிபிஎம். இது லாங் ரேஞ்ச். ஓகே. அதே இடிஎம் வந்து எனர்ஜி ஓரியன்டாவும் ரேஞ்ச் ஓரியன்டாவும் ரெண்டா டிவைட் பண்ணலாம். அப்ப எலக்ட்ரோ மேக்னெட்டிக் டிஸ்டர்பன்ஸ் மெஷர்மென்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இடிஎம் எனர்ஜி பேஸ்ட்லயும் ரேஞ்ச் பேஸ்ட்லயும் ரெண்டா டிவைட் பண்ணலாம். எனர்ஜி பேஸ்ட்ல வந்து மைக்ரோவேவ், இன்ஃப்ராரெட் ஆர் லேசரு, விசிபிள் லைட் தான் வந்துரும். இப்ப இதுக்கு கேட்டகரியா பிரிக்கணும் அப்படின்னா இது இடம் பத்தாதே. சரி, ஓகே. இது கீழே எழுதணும். மைக்ரோவேவ், இன்ஃப்ராரெட். இதுக்கும் கீழே 2 பாயிண்ட் எழுதணும். நிறைய பாயிண்ட் இருக்கு. நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் சப்போஸ் கேட்டா அப்படிங்கிறதுல 2 பாயிண்ட் தான் போடும். அதுக்கு வந்து விசிபிள் லைட். இதுக்கு தேவையில்ல. ஜஸ்ட் இருக்கு எனர்ஜி இதுல அப்படின்னு பாருங்க. விசிபிள் லைட். அவ்வளவுதான். ரேஞ்சை பொறுத்தவரை ஷார்ட் ரேஞ்ச், மீடியம் ரேஞ்ச், லாங் ரேஞ்ச் அப்படின்னு இருக்கு.
எப்பயும் ஷார்ட், லாங் தான் எடுத்துக்கிறோம். லார்ஜ் தான் எடுத்துக்கிறோம். மீடியம் கன்சிடர் பண்ண மாட்டோம். ஓகே. அப்ப மைக்ரோவேவ் பொறுத்தவரை எழுதிக்கிறங்க. இந்த ரேஞ்ச் வந்து 3 டூ 5 கிலோமீட்டர் வரைக்கும். 5 கிலோமீட்டர் வரைக்கும். யூஸ்ட் இன் இன்ஜினியரிங் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். இல்லாட்டி யூஸ்ட் இன் இன்ஜினியரிங் ஒர்க்ஸ்னு கொடுங்க. அதுக்கடுத்து இன்ஃப்ராரெட்ங்கிறது 30 டு 50 கிலோமீட்டர் ரேஞ்ச் வந்து கவர் பண்ணும். இது எங்க யூஸ் பண்றோம்னா கண்ட்ரோல் சர்வேல யூஸ் பண்றோம். அப்ப யூஸ்டு ஃபார் கண்ட்ரோல் சர்வே அப்படின்னு எழுதிக்கிறேங்க. அவ்வளவுதான். அதுக்கடுத்து salient features ஆஃப் டோட்டலைசேஷன். அதுக்கடுத்து பேசிக் மெஷர்மெண்ட்ஸ் அதில் என்னென்ன எடுக்கிறோம். ஹரிசாண்டல் ஆங்கிள், வெர்டிகல் ஆங்கிள், ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ், ஸ்லோப் டிஸ்டன்ஸ், வெர்டிகல் டிஸ்டன்ஸ். ஸ்பெஷல் மெஷர்மெண்ட்ஸ் என்னென்ன இருக்கு. அவ்வளவுதான். இனிமேல் எழுத போறதுன்னா அவ்வளவுதான். நெருக்கிட்ட கிட்டத்தட்ட டோட்டலைசேஷன் முடிய போகுது. அதாவது எழுதிக்கிறேங்க. ஃபர்ஸ்ட் salient features ஆஃப் டோட்டலைசேஷன் கொடுங்க. ஓகே. ஃபீச்சர்ஸ் ஆஃப் டோட்டலைசேஷன். எது எதுக்கு நான் பயன்படுத்துறேன் சார் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இது பயன்படுத்தினால என்ன நன்மைகள் இருக்கு. salient features ஆஃப் டோட்டலைசேஷன். ஹை மேக்னிஃபிகேஷன். ரொம்ப ரீடிங் வந்து நமக்கு துல்லியமா கிடைக்கும். அதுக்கடுத்து சென்டரை மார்க் பண்றதுக்கு லேசர் ஃபிலமெண்ட் சொல்லக்கூடிய ஆப்டிகல் ஃபிலமெண்ட் யூஸ் பண்றோம். அதுக்கடுத்து வந்து உங்களுக்கு நிறைய இருக்கு. டேட்டா ப்ராசஸிங் பண்றதுலேயே தரம். சரி ஓகே, வரிசையா கொடுங்க, எல்லாமே கொடுத்துறேன் பாருங்க அப்படியே. ஒவ்வொரு பாயிண்டா. ஃபர்ஸ்ட் ஹை மேக்னிஃபிகேஷன். விழித்தன்மை அதிகமா இருக்கும். ரீடிங் எடுக்கிறது தெளிவா தெரியும். ரெண்டாவது ரெஃப்ளெக்டர் அண்டு ரெஃப்ளெக்டர் லெஸ் டிஸ்டன்ஸ் மெஷர்னு கொடுக்கலாம். வேணாம், அதை விட வேண்டியதுல லேசர் ஃபிலமெண்ட் ஃபிலமெண்ட் ஃபார் சென்டரிங். எலக்ட்ரான் தேவையில்லாட்டியுமே இது இருக்கும், பார்த்துருப்போம் மேலே மாடர்ன் எக்யூப்மெண்ட்ஸ் பார்க்கும்போது. அதுக்கடுத்து பார்த்தா ப்ரிசிஷன் ஸ்க்ரூஸ் ஃபார் டார்கெட் பிக்சிங். ஸ்க்ரூஸ் ஃபார் டார்கெட் பிக்சிங். அதுக்கடுத்து ரிலியபிள் பப்பிள்ஸ் ஃபார் லெவலிங். அதுக்கடுத்து இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் மெமரி இருக்கும். இன்டர்னல் அண்டு எக்ஸ்டர்னல் மெமரி. அதுக்கடுத்து ஆன்போர்ட் ஆன்போர்ட் டேட்டா ப்ராசஸிங். அதில் கீபோர்ட்ஸ் முதற்கொண்டு அட்டாச்சாக இருக்கும். அதுக்கே டேட்டாவை டவுன்லோட் பண்ணிக்க முடியும். யூஎஸ்பி மூலமாக, பென்ட்ரைவ் மூலமாக மாற்றிக்க முடியும். டேட்டா டவுன்லோடிங். அதுக்கடுத்து ரீசார்ஜ் பண்ணிக்கிற மாதிரி, ஐ மீன்ஸ் பவர் சப்ளை கொடுத்துக்கிற மாதிரி பேட்டரி இருக்கும். ஓகே, சார்ஜ் பண்ணிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ரீசார்ஜபிள்
பேட்டரிஸ். இது எல்லாமே இதோட சாலியன்ட் ஃபீச்சர்ஸ் தான். அதுக்கடுத்து என்னென்ன மெஷர் பண்றோம் ரோட்டரைசேஷன் மூலமா? பேசிக் மெஷர்மென்ட்ஸ் அப்படின்னு குடுப்பேன். அத விட்டுட்டு ஸ்பெஷல் மெஷர்மென்ட் ஆர்டிஎம், ஆர்இஎம். ரிமோட் டிஸ்டன்ஸ் மெஷர்மென்ட், ரிமோட் எலிவேஷன் மெஷர்மென்ட். அதெல்லாம் நான் ஒரு டீ பிரேக் எடுத்துட்டு வர்றேன். ஓகே. சார் அப்படியே இருங்க. நான் ஒரு டீ பிரேக் எடுத்துட்டு வரேன். ஒரு 7 மினிட்ஸ்ல கன்டின்யூ பண்ணுவோம். ஓகே. கன்டின்யூ பண்ணலாம். இப்ப லாஸ்ட்டா வந்து என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, சாலிட் ஃபீச்சர்ஸ் சொல்லியிருந்தேன். இப்ப பேசிக் மெஷர்மென்ட்ஸ்ன்னு மென்ஷன் பண்ணிக்கிறேங்க. அப்ப பேசிக் மெஷர்மென்ட்ஸ். நெக்ஸ்ட் பேஜ் போறேன் அப்படியே. நோட் பண்ணிக்கிறேங்க. பேசிக் மெஷர்மென்ட்ஸ். என்ன சார் புரியல? இடிஎம் அக்யூரசி எரரா? எந்த இடத்துல சார் சொல்றீங்க? இடிஎம் கேரக்டர்ல சொல்றீங்களா? எதுல சொல்றீங்க? இங்கேயா? 6வது பாயிண்ட். அதாவது உங்களுக்கு பிளஸ் ஆர் மைனஸ் 15 எம்எம் பிளஸ் 5 பிபிஎம் அளவு கொடுக்கும் சார். பர்ஸ் பெர் மீடியம்னா உங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு கம்மியா இருக்கும். 5 கூட போகலாம், கம்மியாகலாம் அந்த மாரி. சொல்லுங்க. அதுக்கடுத்து லாங் ரேஞ்ச் இல்ல சார் என்ன கேட்குறீங்க? நீங்க எழுதியிருக்கிறது புரியலன்னு கேட்குறீங்களா? ஆ. அது அது வந்து அவங்க குடுத்துருக்கிறத தான் சார் நான் எழுதியிருக்கேன். அது எப்படி சார் நம்ம கண்டுபிடிக்கிறது? இதெல்லாம் பிக்ஸ்டு டேட்டா சார். ஓகே. இப்ப வந்து பேட்டரி கெப்பாசிட்டி 1500 டூ 5000 அதுக்குள்ள இருக்கும் அப்டின்னா, 1500ல ஆரம்பிச்சு 2000 பேட்டரி கெப்பாசிட்டி இருக்க மாரி மார்க்கெட்ல இருக்கும். 3000 இருக்க மாரி இருக்கு. 4000 இருக்க மாரி இருக்கும். 5000 இருக்க மாரி இருக்கும். ஏன் சார் 1500 டூ 5000 குடுத்துருக்காங்க அப்டின்னா, புரியுதா நான் என்ன சொல்றேன்னு உங்களுக்கு? அதெல்லாம் பிக்ஸ்டு டேட்டான்னு சொல்றேன் இதெல்லாம். ஓகே. இதெல்லாம் நான் குடுக்குறது இல்ல. பிக்ஸ்டு டேட்டா. நம்ம ஒரு டெஃபினிஷன் எழுதுறோம்னா, அதுக்கு விளக்கம் குடுக்கலாம். இப்ப வந்து ஷார்ட் ரேஞ்ச் வந்து 1250 மீட்டர் வரை சிங்கிள் பிரிசம் மூலம் கவர் பண்ண முடியுது. அது வந்து லாங் ரேஞ்ச் வந்து உங்களுக்கு 15 கிலோமீட்டர் வரையும் கவர் பண்ண முடியுதுன்னு சொல்றாங்க. அப்ப இதெல்லாம் அக்யூரேட் டேட்டா. டெம்பரேச்சர் வந்து -20 டிகிரி செல்சியஸ்லேருந்து 50 டிகிரி செல்சியஸ் வரைன்னா, நம்ம வந்து நார்மலா உங்க இடத்துல 32 டிகிரி செல்சியஸ் மெயின்டெயின் பண்ணுவீங்க. அங்கே மெஷர்மென்ட் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. இல்ல உங்க வீட்டுக்கு பக்கத்துல வந்து ஒரு 29 டிகிரி செல்சியஸ் வெயில் அடிச்சுக்கிட்டு இருக்கும். அங்கே மெஷர் பண்ணிட்டு இருப்பீங்க. அப்ப இந்த ரேஞ்சுக்குள்ள அவங்க குடுத்துருக்காங்க. அது பிக்ஸ்டு டேட்டா. கிளியர்? ஓகே. அடுத்து. பேசிக் மெஷர்மென்ட்ஸ் எழுதிக்கிறேன். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எனக்கு தெரிஞ்சு டோட்டல் ஸ்டேஷன்னா என்ன? அத காம்பினேஷன் நான் லாஸ்ட்ல சொல்றேன். என்னென்ன கொஸ்டின். அப்ப உங்களுக்கு தெரியும். இவ்ளோ நோட்ஸ் எழுதியிருக்கோம். இவ்வளோ தான் கேட்டுட்டு இருக்காங்களான்னு. ஓகே. ஃபர்ஸ்ட் ஹச்இ அப்படின்னு இங்க மென்ஷன் டோட்டல் செஷன்ல உச்சரிக்கிற வார்த்தை அப்படி சொல்றேன். ஹரிசாண்டல் ஆங்கிள். அந்த டிஸ்பிளேல நமக்கு இப்படி தான் தெரியும். எஸ்டி, பிடி, ஹச்டி, விஏ, ஹச் அப்படி தான் டிஸ்பிளேல குடுத்துருப்பான். ஹரிசாண்டல் ஆங்கிள். அதுக்கடுத்து விஏ வெர்டிகல் ஆங்கிள். வெர்டிகல் ஆங்கிள். அதுக்கடுத்து ஸ்லோப்பிங் டிஸ்டன்ஸ் எழுதலாம். இதெல்லாம் ஃபர்ஸ்ட் ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் எழுதிருவோம். ஹச்டி ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ். அதுக்கடுத்து ஸ்லோப்பிங் டிஸ்டன்ஸ் எழுதிருவோம். எஸ்டி ஸ்லோப்பிங் டிஸ்டன்ஸ். டிஸ்டன்ஸ் இது. டிஸ்டன்ஸ். டிஸ்டன்ஸ். ஓகே. அதுக்கடுத்து லாஸ்ட்டா வந்து நம்மளோட விடி வெர்டிகல் டிஸ்டன்ஸ். டோட்டல் டிஸ்டன்ஸ வச்சு எல்லாமே பண்ண முடியும் நம்மளால. ஓகே. அட்வான்ஸ்டா இருக்கிறதுனால தான் இப்ப நான் யூஸ் பண்றேன். இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ் காஸ்ட்லி அதிகம். காஸ்ட்லி. அதாவது உங்களுக்கு மத்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸோட கம்பேர் பண்ணும்போது ரொம்ப காஸ்ட்லி. லாக்ஸ் கணக்குல தான் இருக்கும். அதுக்கடுத்து இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ட பயன்படுத்தணும் அப்படின்னா, அத பத்தி நாலேட்ஜ் இருக்கணும். ஒரு ஸ்கில்டு பெர்சனால வச்சு தான் இந்த ரோடர் ஸ்டேஷன ட்ரெய்னிங் குடுத்துருக்கணும் ஒருத்தவங்களுக்கு. அவங்க ட்ரெயின் அப் ஆயிருக்காங்க அப்படின்னா, அவங்களால தான் பயன்படுத்த முடியும். ஏன்னா, இப்ப உங்களுக்கே சர்வே நல்லா பண்ணுவீங்க லேப்ல. தியோரெட்டிக், காம்பஸ் எல்லாம் அத்துப்படி.
உங்கள கொண்டு வந்து டோட்டலைசேஷன்ல விட்டோம்னா, உங்களுக்கு எப்படி ஆப்பரேட் பண்ணணும், எப்படி பாயிண்ட்லாம் பொசிஷன் பண்ணணும், எப்படி பாயிண்ட் டார்கெட் பண்ணணும் எல்லாம் தெரியணும் உங்களுக்கு. தெரிஞ்சா தான் ஹேண்டில் பண்ண முடியும். டிஸ்ப்ளே ஆன் பண்றதுல ஆரம்பிச்சு, நீங்க ரீடிங் செட் பண்றதுல ஆரம்பிச்சு எல்லாமே. உள்ளுக்குள்ள ஃபர்ஸ்ட் இனிஷியலா நம்ம ஹைட் எவ்வளவு இருக்குன்னா, அத வந்து அதில பிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறோம். சில இடத்துல அதுவே காட்டிரும். இருந்தாலும் நம்ம செக் பண்ணி டேப்லேருந்து அந்த பேட்டரிக்கு மேல ஒரு கோடு மாரி இருக்கும் கருப்பு கலர். அத எடுத்து போட்டு கீழ மெஷர் பண்ணுவோம். நெறைய விஷயங்கள் இருக்கு. சரி ஓகே. அதுக்கடுத்து ஸ்பெஷல் மெஷர்மென்ட்ஸ். இதுல வந்து ஸ்பெஷலா எத எதெல்லாம் மெஷர் பண்ணலாம் அப்டின்னா, ஆர்டிஎம், ஆர்இஎம் அப்டின்னு சொல்லுவாங்க. ஒண்ணும் இல்ல. இப்ப ஹைட் வந்து இன்அக்சஸிபிள் பாயிண்ட்ல இருக்கு. அதாவது நம்ம சொன்னோம்ல, டெக்னாமெட்ரிக் லெவலிங்ல. பேஸ் இன்அக்சஸிபிளா இருக்கு. செயின் போட்டு யூஸ் பண்ண முடியல. இப்போ வந்து இன்னொரு பாயிண்ட் வந்து இன்அக்சஸிபிளா இருக்கு. அந்த பாயிண்டோட ஹைட் கண்டுபிடிக்கணும் அப்டின்னா, அந்த மாரி இடத்துல ஆர்இஎம் சொல்லக்கூடிய ரிமோட் எலிவேஷன் மெஷர்மென்ட்ஸ் பயன்படுத்த முடியும் டோட்டல் செஷன்ல. அதே வந்து 2 பாயிண்ட்க்கு இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் மெஷர் பண்ணா, அது இன்அக்சஸிபிளா இருக்கு. அப்டின்னா, அந்த இடத்துல ஆர்டிஎம் சொல்லக்கூடிய ரிமோட் டிஸ்டன்ஸ் மெஷர்மென்ட் யூஸ் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் சொன்னது ரிமோட் எலிவேஷன் மெத்தட். 2 மெத்தட் இருக்கு. அப்டின்னா என்ன அப்டின்னு வேணா வார்த்தைகள் கேட்கலாம். நான் குடுக்குறேன். இப்ப எழுதிக்கிறீங்க. பேசிக் மெஷர்மென்ட்ஸ் குடுத்தாச்சா? ஸ்பெஷல் மெஷர்மென்ட்ஸ்ன்னு குடுத்துக்கிறேன் அடுத்த கேட்டகரி. ரிமோட் டிஸ்டன்ஸ் மெஷர்மென்ட். அதுக்கடுத்து ஆர்இஎம். ரிமோட் எலிவேஷன் மெஷர்மென்ட். ஒருத்தன் சர்வே டிராட்ஸ்மேன் ஏதோ ஒரு இடத்துல கேட்டிருந்தான். இந்த ஆர்இஎம் பத்தி. எந்த இடங்கள்ல பயன்படுத்துறோம்? வேணா அதோட எழுதிக்கிறேன். யூஸ் இட் டூ ஃபைண்ட் த height of inaccessible points. அதுக்கடுத்து இந்த ஸ்லோப்பிங் டிஸ்டன்ஸ் இப்ப குடுக்குற ஃபார்முலாலாம் லைட்டா பார்த்துக்கங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் குடுக்க வேணாம். இதுவரைக்கும் கேட்டதில்ல. ஆனா இங்க எப்படி ஸ்லோப்பிங் டிஸ்டன்ஸ்க்குலாம் ஃபார்முலா வந்து அது எடுத்துக்கிறது அப்படின்னு குடுக்குறேன். அப்புறம் அந்த சைனோட சிக்னல் குடுப்பேன். கிரீன் சைனுக்கு வந்து ப்ரிஸம் லெஃப்ட்ல இருக்கு. ரெட் பாயிண்ட்னா ரைட்ல இருக்கு ப்ரிஸம். ஒயிட்னா வந்து ப்ரிஸம் வந்து பைசெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லுவோம். நான் குடுக்குறேன் அப்படி எழுதிக்கிறேன். டோட்டல் டிஸ்டன்ஸ்க்கு. ஸ்லோப்பிங் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க ஃபார்முலா என்ன சார் இருக்கும் அப்படின்னா, அதுவே கண்டுபிடிச்சு குடுத்துரும். ஓகே. ஃபார்முலா கேட்டானா ஆப்ஷன பார்த்து அடிக்கிறதுக்காண்டி எழுதுறேன் நான். ஸ்லோப்பிங் டிஸ்டன்ஸ் எஸ்டி அப்படின்னு சொல்லுவோம். எஸ்எஸ் பிளஸ் இன்ஸ்ட்ருமென்ட் ஆஃப்செட்ன்னு சொல்லுவாங்க. அது என்ன சொல்லுவாங்கன்னா, சிடி. சிஐன்னு சொல்லுவாங்க. பிளஸ் சிபி. அதாவது அந்த ரெஃப்ளெக்டர் ஆஃப்செட்ன்னு சொல்லுவாங்க. அது சிபி. பிளஸ் அவ்வளோதான். ஸ்டாஷ் போட்டாச்சு ஓகே. ஓகே. சில இடத்துல வந்து இந்த சிஐயையும் சிபிஐயும் கான்ஸ்டன்ட் கே அப்படின்னு வச்சுக்கிறோம். அப்ப ஃபார்முலா என்ன வரும்னா, ஸ்லோப்பிங் டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு எஸ் டேஷ் பிளஸ் கே அப்படின்றது. வரல ரைட்டா பார்த்து வச்சுக்கிருங்க. அதுக்கடுத்து ஒரு இடத்துல ஆர்எல் கண்டுபிடிக்கணும். டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் வச்சு அப்படின்னா, ஆர்எல் ஆஃப் கியூ ஈக்குவல் டு உங்களுக்கே தெரியும். எந்த ஃபர்ஸ்ட் பின்னாடி பேக் சைட்ல பார்த்து ஹைட் கண்டுபிடிக்கணுமா? அப்ப ஆர்எல் ஆஃப் பெஞ்ச் மார்க். ஆர்எல் ஆஃப் ஏ பிளஸ் இன்ஸ்ட்ருமென்ட் ஹைட். அந்த பேக் சைட் ரீடிங் போட்டுட்டு பிளஸ் பிளஸ் ஹச்டி மைனஸ் பிஹெச். நீங்க எடுக்கக்கூடிய புள்ளிகள். அதை வந்து நீங்க மெஷர் பண்ணணும். மீன்ஸ் லெவல்லேருந்து எவ்வளவு இருக்கு? அத வச்சு உங்களுக்கு எத எடுத்து கொண்டு வந்துரணும்? உங்களுடைய அ இது வந்து கொண்டு வந்துரணும். நம்மளுடைய பெஞ்ச் மார்க் ரீடிங் கொண்டு வந்துரணும். பெஞ்ச் மார்க் மேல பார்க்கக்கூடிய ரீடிங்க அந்த இன்ஸ்ட்ருமென்ட்டோட ஹைட்டா வச்சுக்கிட்டு, அந்த ஆர்எல் ஆஃப் ஏங்கிறது பெஞ்ச் மார்க் ரீடிங். ஐ சஃபிக்ஸ்ல கச்சு குடுத்திருக்கிறது ஹைட் ஆஃப் இன்ஸ்ட்ருமென்ட். பெஞ்ச் மார்க்கு மேல உள்ள பேக் சைடு தான் ஹைட்ன்னு வச்சுக்கிறேன். அது 2யும் கூட்டுனோனே எனக்கு என்ன செய்யணும்? டோட்டல் ஹைட் கிடைச்சிரும். மீன்ஸ் லெவல்லேருந்து. பிளஸ் அதுல குடுத்திருக்கக்கூடிய ஹெச்டி அப்படின்னு குடுத்திருக்கேனா?
அது என்னன்னா டோட்டலா இருக்கக்கூடிய ஹைட்டு. எது நம்மளோட லெவல் சர்ஃபேஸ்க்கு மேல ஒரு இடத்துல வந்து புடிச்சிருக்கும் ப்ரிஸம்னா டோட்டலா இருக்கக்கூடிய ஹைட்டு. அதுல ப்ரிஸம் ஹைட்ட கழிச்சிருவோம் நம்ம. அப்ப ஹைட் பெருசு. இப்ப உங்களுக்கு படமே குடுத்துரும். ஏன் இந்த பிரச்சனை? வெயிட். இப்படிதான் சார் கிரவுண்ட் லெவல் இருக்கு. இப்ப இங்க டோட்டல் ஸ்டேஷன் வச்சிருக்கேன். எனக்கு இங்க பெஞ்ச் மார்க் இருக்கு. இங்க லெவலிங் ஸ்டாப் பிடிச்சிருக்கீங்க. எனக்கு மீன்ஸ் லெவல்லேருந்து இதுவரையும் இருக்கக்கூடியது. இது ஏங்கிற பாயிண்ட்னு வச்சிருக்கேன் பெஞ்ச் மார்க்க. இது ஆர்லாக் ஏ. இந்த இடத்துல நான் பார்க்கக்கூடிய இந்த ரீடிங் என்ன அப்படின்னா, ஹைட் ஆஃப் இன்ஸ்ட்ருமென்ட் பேக் சைடுனா இங்க எடுத்திருக்கோம். இங்க என்ன செய்யணும் வார்த்தைகள் எப்படி வச்சிருக்கேன்னா, ஐஹெச் அப்படின்னு வச்சிருக்கேன். எனக்கு பார்க்க வேண்டிய புள்ளி வந்து இங்க இருக்கு. புள்ளின்னு இல்ல, இந்த இடத்துல நான் பிரிசம் வச்சிருக்கேன். இங்க வச்சிருக்கேன்னு வச்சுக்கோ. பிரிசம் இங்க இருக்கு. நான் என்ன செய்றேன் அப்படின்னா, இங்கேருந்து இந்த பிரிஸத்த ஃபோக்கஸ் பண்றேன். எனக்கு வந்து எந்த பாயிண்ட் வேணும் அப்படின்னா, இந்த பாயிண்ட் வந்து கியூங்கிற பாயிண்டோட ஹைட் வேணும். அப்ப இந்த கியூங்கிற பாயிண்ட்னா, இப்ப மீன்ஸ் லெவல்லேருந்து இங்க தானே மீன்ஸ் லெவல் இருக்கு. இங்கேருந்து இதுவரையும் இருக்கக்கூடியது. இந்த டிஸ்டன்ஸ் தான் என்னன்னு சொல்றேன்? ஹச் சஃபிக்ஸ்ல டி அப்படின்னு சொல்றேன். இதுன்னு சொல்றேன். அதுக்கு அடுத்து இந்த பிரிசம் நிக்கிறானா, இவனோட ஹைட்ட தான் பிரிசம் ஹைட். இந்த பிஹெச்ன்னு சொல்றோம். அப்ப எனக்கு இந்த புள்ளி தான் வேணும். மீன்ஸ் லெவல்லேருந்து எனக்கு இந்த ஆர்டர் தான் வேணும். அப்படின்னா, ஆறலா அதாவது மீன்ஸ் லெவல்லேருந்து இதுல வரையும் இருக்கக்கூடிய இந்த டோட்டல் ஆறலோட என்னோட பிரிசம் ஹைட்ட கழிச்சுட்டா எனக்கு இந்த கீழ உள்ள புள்ளியோட ரீடிங் தெரிஞ்சிரும். அதுதான் இந்த பார்முலா. சார் கிளியர்? புரியுதா எல்லாருக்கும்? ஓகே தானே சார்? ஓகே. இப்ப இது 2க்கும் இடைப்பட்ட ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் என்ன சார் அப்படின்னா, இங்க இருக்கவேன். இதுலயே ஒரு படத்திலேயே குடுக்குறேன். இப்ப இது வந்து என்ன அப்படின்னா, இப்ப இதுலேருந்து இது வரையும் இது என்ன சார்னா ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ். இல்லாட்டி இன்னும் உங்களுக்கு புரியணும், படம் கிளியரா தெரியணும், ஸ்லோப்பிங் டிஸ்டன்ஸ் முதற்கொண்டு அப்படின்னா, இந்த படத்த இப்படி போடுங்க மேல வர. இது வந்து ஒரு டாட்டர் லைனா மேல போடுங்க. இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கக்கூடிய இடத்துலேருந்து போடுங்க. இப்போ வந்து இங்கே இது பாருங்க. இந்த பிரிசம்லேருந்து இது வந்து எனக்கு ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் மேக் பண்ண முடியும். வெயிட். இது ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ். அப்ப இது என்ன சார் அப்படின்னா எனக்கு இது ஸ்லோப்பிங். எத சொல்றேன் அப்படின்னா இது. இது என்னோட ஸ்லோப்பிங். இது என்ன சார்னா வெர்டிகல். அவ்வளோதான். டோட்டலா உள்ள எல்லா வார்த்தைகளுக்கான விஷயங்களும் படத்துல காமிச்சேன். இப்ப இது எஸ்பி ஸ்லோப்பிங் டிஸ்டன்ஸ். இது ஹச்டி ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ். இது விடி வெர்டிகல் டிஸ்டன்ஸ். அவ்வளோதான். இது பிரிசமோட ஹைட்டு. இவன் வந்து மீன்ஸ் லெவல்லேருந்து உள்ள ஹைட். ஹச்டிங்கிறது என்ன அப்படின்னா, ஓகே மீன்ஸ் லெவல்லேருந்து இந்த கியூவோட பாயிண்ட் தான் ஹைட். அதுக்கு அடுத்து வேற என்ன சொல்லலாம் அப்படின்னா, ம், மேல உள்ளது சொல்லலாம். வெயிட். இங்க அப்படின்னா, இங்க. இங்க வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா, இந்த சி சஃபிக்ஸ்ல ஐன்னு குடுத்துருக்கனா, வேர்ன்னு போட்டு, அந்த சி சஃபிக்ஸ்ல ஐங்கிறது எத மென்ஷன் பண்ணோம் அப்படின்னா, இன்ஸ்ட்ருமென்ட் ஆஃப்செட். நான் கேட்க போறதில்ல. கவலைப்படாதீங்க. ஆஃப்செட். அதுக்கு அடுத்து வந்து சிபி அப்படின்னா என்ன சார் அப்படின்னா, ம், இன்ஸ்ட்ருமென்ட் ஆஃப்செட் குடுத்தாச்சு. ரிஃப்ளெக்ட் ஆகி வர்றது ஆஃப்செட். ரிஃப்ளெக்டர் ஆஃப்செட். ஆஃப்செட். அவ்வளோதான் சார். நெறைய பேரு திக்கு திசை தெரியாம இருக்கீங்க அப்படின்னா, நான் இப்ப முடிச்சுட்டு உங்களுக்கு சொல்றேன். டோட்டல் டிஸ்கஷன்ல எது எதுனா எக்ஸாம்ல கேட்பான். இதுவரையும் கேட்டிருக்கான் அப்படிங்கிறத சொல்றேன். ஒண்ணும் கவலை இல்ல. வெயிட் பண்ணுங்க. அது நோட்ஸ் எழுதிக்கிட்டே வாங்க. அதுவும் எழுதாம இருக்கக்கூடாது. ப்ரிசம் கான்ஸ்டன்ட் கேங்கிறது. அதுதான் இந்த சிஐயும், சிபியும் கூட்டுறது. கான்ஸ்டன்ட். ஓகே. இப்ப அடுத்து என்னன்னா, டோட்டல் டிஸ்கஷனோட அட்வான்டேஜ், டிஸ்அட்வான்டேஜ். இதோட உங்களுக்கு டோட்டலா முடியுது. ரெகுலர் அண்ட் போலார் கோஆர்டினேட்ஸ் எப்படி வந்து ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்லிக் குடுத்துருவேன் இந்த இடத்துல. அப்புறம் பவர் சப்ளை வந்து நம்ம பேட்டரி டைப் யூஸ் பண்றோம்ல, நிக்கல் காட்மியம் பேட்டரி தான் யூஸ் பண்றோம். 10 ஹவர்ஸ் நிக்கிற மாரி. அதுக்கு டைப்ஸ் ஆஃப் டோட்டல் டிஸ்கஷன்ல மேனுவல் டோட்டல் டிஸ்கஷன், செமி ஆட்டோமேட்டிக் டோட்டல் டிஸ்கஷன், ஆட்டோமேட்டிக் டோட்டல் டிஸ்கஷன் இருக்கு. அப்புறம் அக்யூரசி வந்து லீனியர் மெஷர்மென்ட்ல எப்படி இருக்கும், ஆங்குலர் மெஷர்மென்ட்ல எப்படி இருக்கும்னு சொல்லி முடிச்சிடலாம். அதோட முடிச்சிடலாம். அவ்வளவுதான். நான் முடிச்சுட்டு உங்களுக்கு சொல்லுவேன். டோட்டல் டிஸ்கஷன் இதெல்லாம் பார்க்கணும் சார் அப்படின்னு சொல்லுவேன். ஓகே. இப்ப
அடுத்து இடம் இருக்கா கீழ? வெயிட் இருக்கு. இப்ப அட்வான்டேஜ் போட்டுக்கிறேங்க. அட்வான்டேஜஸ் ஆஃப் டோட்டல் செஷன் குடுங்க. அட்வான்டேஜஸ் ஆஃப் டோட்டல் செஷன். சார் டோட்டல் செஷன்லேருந்து உங்களுக்கு சர்வே டாட்ஸ்மென்ட்ல வந்து உங்களுக்கு நெறைய கொஸ்டின் கேட்பான். அது வந்து குட்டி சிலபஸ். ஓகேவா? ஆனா நம்ம படிக்கிற அந்த ஜேடிஓ, ஏஇ மாரி ஹை லெவல் எக்ஸாம்க்குனா அது குரூப் லெவல் உள்ளது. நீங்க படிக்கிறதுன்னா உங்களுக்கு சேலரியே வந்து மினிமம் வந்து ஜேடிஓக்குன்னா ரூ. 56,000 ஏஇக்கு 60,000 62 ஸ்கேலுக்கு தகுந்த மாரி இப்ப கூட்டியிருக்கிறதுக்கு தகுந்த மாரி மாத்தி ரிவைஸ் பண்ணுங்க. அப்ப இதுக்குன்னா நீங்க வந்து எப்படி படிச்சா அப்ப இங்க டோட்டல் செஷன் எப்படி கேட்பான்னா, ஒரு கொஸ்டின் தான் கேட்பான். அடிச்சு சொல்லலாம். 1 ஆர் 2 தான் கேட்பான். முன்னாடினா பிக்ஸடா சொல்லலாம் ஒரு கொஸ்டின் தான் ஆனா. அந்த ஒரு கொஸ்டின் எப்படி இருக்கும்னா, ஆப்ஷன்ல டோட்டல் செஷன நீங்க டிக் பண்ற மாரி ஆப்ஷன் இருக்கும். 90% மீதி 10% தான் டோட்டல் ஸ்டேஷன் மூலமா என்னென்ன கண்டுபிடிக்கிறோம். டோட்டல் ஸ்டேஷன்ல எது எது காம்பன்சேட் ஆயிருக்கும். கம்பைன்டா இருக்கும். அந்த மாதிரியான கொஸ்டின் வரும். இவ்வளவுதான் இத்தன வருஷமா கேட்டது அவன். கிளியர்? புரியுதா என்ன சொல்றேன்னு? ஓகே. அப்ப மேக்ஸிமம் ஜேடியூஏஇல ஆப்ஷன்ல டோட்டல் ஸ்டேஷன்ங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். மேல வந்து வார்த்தை குடுத்துட்டு இதுக்கு என்ன பயன்படுத்திக்கணும் டோட்டல் ஸ்டேஷன் நீங்க டிக் பண்ற மாரி இருக்கும். அப்படி இல்ல அப்படின்னா, அந்த அதிகமா கேட்டது இல்ல. அட்வான்டேஜ், டிஸ்அட்வான்டேஜ்னா. அதுக்கு எடுத்து கேட்டானா வேணா டோட்டல் ஸ்டேஷன் யூஸ் பண்ணி என்னென்ன மெஷர்மென்ட்ஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாரி கேட்பான். செலக்ட் பண்ற மாரி. இல்ல வந்து ஆட் அண்ட் அவுட் இது பண்ற மாரி கேட்பான். அதுக்கு அடுத்து என்ன கேட்பான் அப்படின்னா, அந்த டோட்டல் செஷன வச்சு உங்களுக்கு அக்யூரசி லிமிட் வந்து அது ஒரு டைம் கேட்டிருக்கான். ஓகே. அது கேட்கலாம். அதிகமா கேட்கிறது வந்து டோட்டல் செஷனோட அந்த காம்பினேஷன் என்னென்னன்னா சேர்த்து இடிஎம், எலக்ட்ரானிக் ரிலேட்டு, மைக்ரோ ப்ராசஸர் இது எல்லாம் ஒருங்கிணைச்சு அமைக்கப்பட்டது தான் டோட்டல் செஷன். அது அதிகம் கேட்டிருக்கான். இவ்வளதான். ஆனா, நம்ம சொன்ன பாயிண்ட் வந்து ஒரு 1/2 பக்கமா எழுதி முடிச்சிடலாம். ஒரு பேஜ் எடுத்தோம்னா 1/2 பக்கத்திலேயே முடிச்சிடலாம். நான் இப்ப சொன்ன பாயிண்ட் எல்லாம் எக்ஸாம்ல கேட்டது. இருந்தாலும் இப்பனா 2 கொஸ்டின் 3 கொஸ்டின் கேட்க ஆரம்பிக்கிற காலங்கள் வந்துருச்சு. அதனால நம்ம வந்து நான் வந்து புக்கு ஃபுல்லா உங்களுக்கு குடுக்கல. புக்ல காம்படிட்டிவ் எக்ஸாம் தகுந்த மாரியான விஷயங்கள எடுத்து தான் எழுதியிருக்கேன் டேட்டாவா. பார்த்து வச்சுக்கங்க. ஓகே. இப்ப அட்வான்டேஜஸ் ஆஃப் டோட்டலைசேஷன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அதாவது ஃபர்ஸ்ட் என்னன்னா, ஆன் போர்ட் ஏரியா காம்படிஷன் புரோகிராம் ஆ டூ காம்ப்யூட் த ஏரியா ஆஃப் த ஃபைல். இது எப்படி எழுதலாம்னா, சரி ஓகே. டூ ஃபைண்ட் தி ஏரியா ஆஃப் த ஃபீல்ட்ன்னு போடலாம். சரி ஓகே எழுதிக்கிறேங்க. அதாவது நம்ம வந்து பாயிண்ட்ட ப்ரிஸம் மூலமா வச்சு, இங்க எங்கேனா வச்சு, பவுண்டரி பாயிண்ட்ட கனெக்ட் பண்ணி, நம்ம வந்து ஒவ்வொன்லயும் பாயிண்ட் பிக்ஸ் பண்ணணும். இங்க இந்த பாயிண்ட்ல கோஆர்டினேட் பிக்ஸ் பண்ணிட்டு, இது 1வதுல, 2வதுல, 3வதுல, 4வதுல எல்லாத்தையும் பிக்ஸ் பண்ணிட்டு, நீங்க உள்ளுக்குள்ள ஏரியா தான் கண்டுபிடிக்க போறோங்கிற அந்த ப்ரோகிராம்ல அத செலக்ட் பண்ணிட்டு, நீங்க ஓகே குடுத்துட்டீங்க அப்படின்னா, இந்த படமும் வந்துரும். அதுக்கு இடைப்பட்ட ஏரியாவும் வந்துரும். இந்த பெரிமீட்டர் டிஸ்டன்ஸும் வந்துரும். அதான் இதோட ஃபியூட்டி. வந்திருக்க ரீடிங் அப்படியே சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஏதாச்சும் ஒரு நேம் போட்டு. அதுக்கப்புறம் வந்து நம்ம பென் டிரைவ் இது பண்ணி, ஒரு யூஎஸ்பி மூலமா லேப்டாப்ல ஏத்திக்கலாம். இப்ப எழுதிக்கிறேங்க. ஆன் போர்ட் ஏரியா ஆஃப் த ஃபீல்ட் கண்டுபிடிக்க முடியும். அவ்வளவுதான். ஆன் போர்ட் ஏரியா காம்படிஷன் புரோகிராம் அதாவது ஆட்டோமேட்டிக்காவே ஏரியா வந்து அதை கால்குலேட் பண்ற மாதிரி ப்ரோக்ராம் பண்ணிருக்கு. ஜஸ்ட் உங்களோட வேலை பிரிசம வச்சு பவுண்டரி பாயிண்ட்ல இந்த பொசிஷன் பண்ணாதே போதும் பாயிண்ட். அதுவே கால்குலேட் பண்ணி குடுத்துரும். அப்ப ஆன் போர்ட் ஏரியா காம்படிஷன் அந்த டிட்டர்மைன்ட் புரோகிராம் அப்படிதான் புரோகிராம் பண்ணியிருப்பாங்க. Way to complete the area of the field. Area of the field. அடுத்து 2வது பாயிண்ட். அதுக்கடுத்து இந்த கிரேட்டர் அக்யூரசி இன் ஏரியா காம்படிஷன். ஏரியா வந்து கண்டுபிடிக்கும் போது ரொம்ப அக்யூரசி தன்மையா இருக்கும். ஓகே. அப்ப அந்த ஆர்க் மாரி பிரிச்சுக்கிட்டு ஒவ்வொரு பாயிண்ட் பவுண்டரி பாயிண்ட்டையும் பிக்ஸ் பண்ணி அப்புறம் தான் நம்ம கண்டுபிடிப்போம். ஒவ்வொன்னுக்கு லாட்டிட்யூட் லாங்கிட்யூட் இருக்கு. அதனால ஏரியா துல்லியத்தன்மையோட இருக்குன்னு சொல்றாங்க. The greater accuracy in area computation. அதுக்கு 3வது பாயிண்ட். அதுக்கடுத்து நம்ம கொண்டு வந்திருக்க ரீடிங் அப்படியே கிராபிக்கலாவும் ரெப்ரசென்ட் பண்ண முடியும். அதுவே வரைபடத்தை கிரியேட் பண்ணி குடுத்துரும். இப்ப கிராபிக்கல் வியூ ஆன் இல்லாட்டி வியூ ஆஃப் பிளாட்
அண்ட் லேண்ட் ஃபார் குயிக் விசுவலைசேஷன் சப்போர்ட். அப்ப அந்த லேண்டோட பொசிஷன் எப்படி இருக்குன்னா, நம்ம பாயிண்ட் வந்து டார்கெட் பண்ணி குடுத்துட்டாவே, அந்த குளோஸ்டு பவுண்டரிக்குள்ள எப்படி இருக்கு அப்படின்னு, அந்த கிராபிக்கல் வியூன்னு சொல்லக்கூடிய வரைபட பார்வைய கொண்டு வந்துரும் நமக்கு. அந்த ஃபிளாட்டோட லொகேஷன்ஸ் எப்படி இருக்கு? நீங்க பிக்ஸ் பண்ண பவுண்டரி பாயிண்ட்க்குள்ள எப்படி இருக்கும்? அப்ப எழுதிக்கிறங்க. அதாவது எப்படி குடுத்துக்கிறீங்க அப்படின்னா, கிராபிக்கல் வியூ கிராபிக்கல் வியூ ஆஃப் பிளாட்ஸ் அண்ட் லேண்ட் ஃபார் குயிக் விசுவலைசேஷன் சப்போர்ட். ஓகே. அதுக்கடுத்து நம்ம லோக்கல் லாங்குவேஜஸ் யூஸ் பண்ணிக்க முடியும். நம்ம இன்புட் குடுக்குறதுக்கு இந்த மாரி. லோக்கல் லாங்குவேஜ் யூசர்ன்னு குடுங்க. அதுக்கடுத்து டேட்டாபேஸ் வந்து நம்ம மேப் டூ ஜிஸ்ஸுக்கோ இப்ப வந்து எப்படி சொல்றது? உங்களுக்கு ஒரு வரைபடமா கிரியேட் பண்ணிட்டோம். அத அப்படியே ஜியோகிராபிக்கல் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் சொல்ற ஜிஸ்ஸுக்கு கன்வெர்ட் பண்ண முடியும். அப்ப இன்டகிரேஷன் ஆஃப் டேட்டாபேஸ். வேணா பிராக்கெட்டோட குடுத்துர்றேன். எப்படி கன்வெர்ட் பண்றோம்? மேப் டூ ஜிஸ்க்கு கன்வெர்ட் பண்றோம்னு குடுத்துர்றேன். அப்ப இன்டகிரேஷன் இன்டகிரேஷன் ஆஃப் டேட்டாபேஸ். எப்படி சார் அப்படின்னா, நார்மலா எக்ஸ்போர்ட்டிங் மேப் டூ விஸ் அப்படின்னு குடுக்குறேன். அதுக்கடுத்து ஆட்டோமேஷன் ஆஃப் ஓல்டு மேப்னு குடுங்க. ஆல்ரெடி இருக்கக்கூடிய மேப்ப வந்து நம்ம அப்டேட் பண்ண முடியும். ஆட்டோமேட்டிக்கா. ஆட்டோமேஷன் ஆஃப் ஓல்டு மேப். ஓகே. இதெல்லாம் இதுல இருக்கக்கூடிய அட்வான்டேஜ். இதுல டிஸ்அட்வான்டேஜ்ன்னு இருக்கா சார் அப்படின்னா, கண்டிப்பா. எழுதிக்கிறங்க. டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் டோட்டல் சிஸ்டம். இல்ல டிஸ்அட்வான்டேஜஸ்ன்னு குடுங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், தேர் யூஸ் டஸ் நாட் புரொவைட் ஹார்ட் காப்பீஸ் ஆஃப் ஃபீல்ட் நோட்ஸ். அப்ப அங்கேயே வந்து நீங்க பிரிண்ட் எடுத்துக்க முடியாது உங்களால. அது பென்டிரைவ்ல மாத்தி, அதுக்கப்புறம் சிஸ்டம்ல கொண்டு வந்து, இந்த அப்ளிகேஷன்ல போட்டு, அதுக்கப்புறம் தான் நம்ம பிரிண்ட் எடுக்க முடியும். இப்ப எழுதிக்கிறங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டே அதான். இம்பார்ட்டன்ட் நெறைய டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. நான் இம்பார்ட்டன்ட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு 4 பாயிண்ட் குடுக்குறேன். தேர் ஆர் தேர் யூஸ் டஸ் நாட் புரொவைட் ஹார்ட் காப்பீஸ். அது சாஃப்ட் காப்பியா தான் நமக்கு குடுக்கும். ஹார்ட் காப்பீஸ் ஆஃப் ஃபீல்ட் நோட்ஸ். அத நம்ம பிரிண்ட் எடுக்கணும்னா, நம்ம வந்து லேப்டாப்க்கு கன்வெர்ட் பண்ணிக்கிட்டு அத எழுதிட்டு வந்து நம்ம சிஸ்டத்துல போட்டு, இல்ல லேப்டாப்ல போட்டு நம்ம என்ன செய்யணும், அத வந்து நம்ம மாத்தணும். ஃபைலா மாத்தி, அதுக்கப்புறம் நம்ம பிரிண்ட் எடுக்கிற மாரி இருக்கும். அங்கே ஃபீல்ட் நோட்ஸ அங்கேயே பண்ண முடியாது அப்படியே. அங்கேயே முடிச்ச உடனே டக்குனு ஒரு பட்டன தட்டுன உடனே அங்கிட்டு வந்து பிரிண்ட் ஆயி வந்து விழுகாது. அத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். அதுக்கடுத்து 2வது பாயிண்ட் என்ன அப்படின்னா, இட் வில் பி நெசசரி இட் வில் பி நெசசரி டூ ரிட்டர்ன் டூ த ஆஃபீஸ். அதுக்கடுத்து என்ன செய்யணும்னா, கரெக்ட்டான சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி, அந்த டிராயிங்க வந்து ரீடிங்ஸ் வந்து நம்ம கொண்டு வரணும். அதாவது நீங்க ஃபீல்டுல ஒரு 10 பாயிண்ட்ட வந்து லொகேட் பண்ணி, அந்த 10 பவுண்டரி பாயிண்ட்க்கு இடைப்பட்ட ஏரியாவ கண்டுபிடிச்சுட்டீங்க. அந்த கால்குலேஷன் உங்க கண்ணு முன்னாடி கொண்டு வந்துருச்சு. அது மேப் எப்படி பவுண்டரி பாயிண்ட் இருக்குங்கன்னா, அவுட்டர் லைனே காமிச்சிருச்சு. ஓகே. இப்ப நீங்க கண்டிப்பா என்ன செய்யணும்னா, ஆஃபீஸ்க்கு ரிட்டர்ன் வந்து, அங்கே எடுத்துட்டு வந்த பென் டிரைவ கொண்டு வந்து குடுத்து, அதுக்குன்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்கும். அதுல கன்வெர்ட் பண்ணி தான் நீங்க பிரிப்பேர் பண்ண முடியும் டேட்டா. அப்ப இட் வில் பி நெசசரி டூ ரிட்டர்ன் டூ த
காப்பீஸ் அண்ட் prepare the drawing appropriate software. அதுக்கடுத்து இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, உங்களுக்கே தெரியும். ஹேண்டில் பண்றதுன்னா பார்த்து ஹேண்டில் பண்ணணும். அது ஒரு பாயிண்ட்டா நான் இங்க எழுதல. ஏன்னா ரொம்ப காஸ்ட்லி. ஓகேவா? அதே ஏதாச்சும் ஒரு சின்ன டேமேஜ் ஆனாலுமே வந்து நம்ப வெளிலேருந்து கொண்டு வந்து ஆளெல்லாம் வச்சு சரி பண்ற மாரி இருக்கும். லோக்கலா வந்து நம்ம சரி பண்ண முடியாது. அப்ப வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து காஸ்ட்லி. அப்ப இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆர் மோர் காஸ்ட்ன்னு போடுங்க. இன்ஸ்ட்ருமெண்ட் ஆர் மோஸ்ட் காஸ்ட். அதுக்கடுத்து இதுக்குன்னு நம்ப வந்து நார்மலா சர்வே பண்றேன் காம்பஸ் யூஸ் பண்ணி. ஒரு டே சொல்லிட்டு போனாங்க. நான் டக்குன்னு சர்வே பண்ணிட்டேன் அப்டின்லாம் இல்ல. நானே உங்களுக்கு வந்து டோட்டல் செஷன் எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு சொன்னாலும், நான் வந்து ஒரு குறிப்பிட்ட பர்ட்டிகுலர் பாயிண்ட்ட வந்து காமிச்சு, இப்டி இப்டி பண்ணணும், இப்டி இப்டி பண்ணணும், செட்டிங்ஸ ஃபர்ஸ்ட்டு மாத்தணும். ஃபைல ஃபர்ஸ்ட்டு ஒரு இதுல சேவ் பண்ணி வச்சுக்கிறணும். அதுக்கடுத்து வந்து உள்ளுக்குள்ள வந்து நீங்க என்ன கண்டுபிடிக்க போறீங்களோ, அந்த பவுண்டரி பாயிண்ட்ட வந்து ஒவ்வொன்னா பிக்ஸ் பண்ணி கொண்டு வந்துட்டு, ஃபைனலா மறுபடியும் சேவ் பண்ணிட்டு, அதுக்கடுத்து கால்குலேஷன் மோட்ல போயிட்டு, அதுல நீங்க என்ன வேணும்? ஏரியா வேணுமா? ஏரியா வந்ததுன்னா, ஏரியா குடுக்கணும். அதுக்கு ஒரு ரீடிங் வரும். அத நோட் பண்ணிக்கிறணும். அதுக்கடுத்து அத வந்து நீங்க டிராயிங்கா மாத்தணுமா அப்டின்னா, மறுபடியும் வந்து அந்த பிக்சரா மாத்துறதுக்கு வந்து ஃபைல்ல போயிட்டு, நீங்க ஆல்ரெடி சேவ் பண்ணி வச்சிருக்கீங்கல்ல ஒரு நேம்ல. அத ஓப்பன் பண்ணி, உங்களுக்கு வந்து கிராபிக்கல் ரெப்ரசன்ட் பண்ணணும். அப்பதான் உங்களுக்கு வந்து வியூ பண்ணும். டிஸ்ப்ளேல காட்டும் உங்க பவுண்டரி ரீஜன் எப்டி இருக்கு? நீங்க டார்கெட் பண்ண பாயிண்ட் என்ன அப்டின்னா, நான் சொல்றேன். நான் ஒரு 5 பாயிண்ட்டும் பண்ணி காமிச்சுட்டு போறேன். திருப்பி அப்பயுமே ஒரு சில பேருக்கு டவுட் வரும். அதனால என்ன சொன்னா, வெல் ட்ரெய்னடா இருக்கணும். ஸ்கில்டு பெர்சனா இருக்கணும். இத பத்தி வந்து நல்ல நாலேட்ஜ் தெரிஞ்சவங்களா இருக்கணும். அவங்களால தான் என்னன்னா, கரெக்ட்டா வந்து இத வந்து கொண்டு வர முடியும். ஹேண்டில் பண்ண முடியும். அதுவும் ரொம்ப கஷ்டம்லாம் நான் சொல்லல. ஒரு 4 டைம், 5 டைம் வந்து கரெக்ட்டா திருப்பி, திருப்பி ஒரு 10 இடங்கள்ல சர்வே பண்ணிட்டோம் அப்டின்னா, ஆட்டோமேட்டிக்காவே நமக்கு வந்துரும். ஓகே. நார்மலா ஃபோன் யூஸ் பண்ற மாரி தான். பட்டன் ஃபோன்லாம் யூஸ் பண்றீங்களா? அது மாரி தான் அதுலயும் இருக்கும் டிஸ்ப்ளேல. ஸ்கில்டு பெர்சன்ஸ் ஆர் ரிக்வயர்டு. ரிக்வயர்டுன்னு குடு. ஓகே. அதுக்கடுத்து ரெக்டாங்குலர் அண்ட் போலார் இதோட முடியுது. இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள் விடுபட்ட விஷயங்கள்லாம் குடுக்குறேன். இதெல்லாம் அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் இல்ல. சர்வே டாட்ஸ் மேல கேட்டிருக்கான். ஏன் சார் நம்ம தான் அது நம்ம ஜேடிஓக்கு தானே ப்ரிப்பேர் பண்ற மாரி சார் அப்டின்னா, ஒருவேள அதுல கேட்டிருக்காங்கிறதுனால டைரக்ட்டா எடுத்து நமக்கு குடுத்துட்டானா இங்க? அதனால அதையும் கவர் பண்ணி விட்டுருவோம். சும்மா பெருசா இல்ல. ஒரு வந்து ரெக்டாங்குலர் அண்ட் போலார் கோஆர்டினேட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது 2யும் ஸ்லோப்பிங் டிஸ்டன்ஸும் குடுக்குறேன், ஆங்கிலும் குடுக்குறேன். எப்படின்னு வந்து பாருங்க. அது கார்ட்டீசியன் கோஆர்டினேட்ங்கிற வார்த்தைலாம் மேத்ஸ்ல படிச்சிருப்பீங்க. போலார் கோஆர்டினேட், கார்ட்டீசியன் கோஆர்டினேட்னா அதுதான். இப்ப எழுதிக்கிறேங்க. அதாவது ஃபார்முலா வச்சு தான் கேட்பான். சரி ஸ்ட்ரெய்ட்டாவே ஃபார்முலாவே குடுத்துர்றேன். என்னதான் பிரச்சனை? ரெக்டாங்குலர் அண்ட் போலார் கோஆர்டினேட்ஸ். எழுதிக்கிறேங்க. ஸ்லோப்பிங் டிஸ்டன்ஸ்க்கு ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர். அதாவது இது கார்ட்டீசியன் கோஆர்டினேட் சொல்லுவாங்க. இப்ப இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் வந்து நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, எக்ஸ்லயும் நமக்கு ரீடிங் கிடைக்கும். ஒய்லயும் ரீடிங் கிடைக்கும். லேட்டிடியூட், லாங்கிடியூட்னு 2ம் கிடைக்கும். ஓகே. அதாவது கார்ட்டீசியன் கோஆர்டினேட். அதே வந்து ஆங்கிள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, தீட்டா ஈக்குவல் டு tan இன்வெர்ஸ் ஆஃப் அதே ஒய் பை எக்ஸ். இது என்ன சார் அப்படின்னா, இப்ப இந்த பாயிண்ட் எடுத்தோம்ல, அந்த பாயிண்டோட இந்த ஆங்கிள் தீட்டா. இது எப்பயும் போல எக்ஸ், இது எப்பயும் போல ஒய்ன்னு வச்சுக்கோங்க. அப்ப அதுக்கு ஒய் பை எக்ஸ்ன்னு போடணும். tan இன்வெர்ஸ் பண்ணி. அப்ப இந்த டிஸ்டன்ஸ ரேடியல் டிஸ்டன்ஸ் ஆர்ன்னு சொல்லுவாங்க. இது என்ன சார் அப்படின்னா, V இன்புட் போலார் கோஆர்டினேட்ஸ். கோஆர்டினேட்ஸ்.
ஓகே. அதுக்கடுத்து இதுல வந்து சில சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுவோம். டேரக்ட் சாஃப்ட்வேர்ன்னு சொல்ல போனோம்னா, ஜிஸ், ஆட்டோகேடு, ஆ ஏஐசின்னு சொல்லுவாங்க. நெறைய இருக்கு. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ குடுக்குறேன். சர்ஃபர் இருக்கு. சர்ஃபர்ன்னு சொல்லுவாங்க. இன்டைரக்ட் சாஃப்ட்வேர் பொறுத்தவரை ரெவிட், ஸ்டாட் ப்ரோ, பிரிமாவெரா இதெல்லாம் இருக்கு. நான் குடுக்குறேன் அப்படியே பார்த்துக்கங்க. நோட்ன்னு குடுத்து எழுதிக்கங்க அதெல்லாம். வெயிட். நோட்ன்னு குடுத்து எழுதிக்கிறங்க சார். டேரக்ட் சாஃப்ட்வேர்ன்னு ஃபர்ஸ்ட்டு போட்டுக்கிறங்க. நேத்து வந்து ஒரு மேடம் கேட்டிருந்தாங்க. சாஃப்ட்வேர்லாம் யூஸ் பண்ணுவோமான்னா, உங்களுக்காண்டி தான் குடுக்குறேன். யூஸ்டு டைரக்ட்லி வித் சர்வே டேட்டா. சார் இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ இம்பார்ட்டன்ட் சார். சாஃப்ட்வேர் இதுவரையும் கேட்டதில்ல. ஃபியூச்சர் பர்ப்பஸ்ல. யூஸ்டு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காண்டி குடுக்கல. டைரக்ட்லி வித் சர்வே டேட்டா ஆர் டோட்டல் சீசன். ஓகே. அதில ஃபர்ஸ்ட்டு எடுத்தோனே மனப்பாடம் பண்ணிக்கிறங்க. என்னென்ன சாஃப்ட்வேர் இருக்குன்னா, விஸ் இருக்கு. அது எப்படி பிரிச்சிருப்போம் அப்படின்னா, ஆர் நான் எழுதுற மாரியே எழுதணும். கேப்பிட்டல் ஏ போட்டு, ஸ்மால் ஆர் போட்டு, ஸ்மால் சி குடுத்துருக்கேன். இப்ப மறுபடியும் கேப்பிட்டல் ஜிஸ். அது மாரி கியூ கேப்பிட்டல் ஜிஸ். இதெல்லாம் இதுல இருக்கக்கூடிய சாஃப்ட்வேர். அடுத்த சாஃப்ட்வேர் என்ன சார்? டோட்டல் சீசன்ல தான் சொல்றேன் இதெல்லாம். இப்ப நோட்ன்னு குடுத்து நான் எழுதுற இது வந்து டோட்டல் சீசன் தான். யூசர் டைரக்ட்லி வித் சர்வே டேட்டா ஆர் டோட்டல் சீசன். அதாவது யூசர் டைரக்ட்லி வித் டோட்டல் சீசன். இல்ல சர்வே டேட்டா அப்படின்னு எழுதிக்கலாம். அடுத்து என்ன சார் அப்படின்னா, ஆட்டோகேட். உங்களுக்கு ஆட்டோகேட் ஸ்பெல்லிங் தெரியும். ஏ கேப்பிட்டல்ல போட்டு யூடியூ வந்து ஸ்மால். மறுபடியும் கேடுங்கிறது கேப்பிட்டல் எழுதுவீங்க. காலேஜ்ல இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. அதுக்கு சர்வர். ஆர் சேர்க்கணும். சூப்பர்ன்னு எழுதிட்டு போயிடக்கூடாது. அப்படி பார்த்தா பி வரும்னா, இங்க இப்படிதான் இருக்கும். ஓகே. எல்லாமே கேப்பிட்டல்ல. அதுக்கடுத்து இதெல்லாம் டைரக்ட் சாஃப்ட்வேர் சார். எனக்கு இன்டைரக்ட் சாஃப்ட்வேர் எடுத்து குடுப்பேன். அடுத்து என்னன்னா, இது ஆர், ஜிஸ் சேர்த்து எழுதணும். சேர்த்து எழுதிட்டு, சிவில் அப்படின்னு இருக்கும். ஸ்மால். இல்ல இல்லாட்டி இந்த சிவில் 3D அப்படின்னு இருக்கும். இந்த இந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணணும். இந்த ஏஎல்சி பதிலா கொண்டு வந்தது. வேணா எழுதிக்கிறேன். இன்ஸ்ட்ரேட்டா எதுக்கு பதிலா வந்துச்சு அப்படின்னா, இன்ஸ்ட்ரேட்டா ஏஎல்சிங்கிற அந்த சாஃப்ட்வேருக்கு பதிலா. ஓகே. இதெல்லாம் டைரக்ட் சாஃப்ட்வேர். ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் பயன்படுத்துறது. அதுக்கடுத்து இன்டைரக்ட் சாஃப்ட்வேர் என்ன சார் அப்படின்னா, இது வந்து ப்ராசஸிங் சாஃப்ட்வேர்ன்னு சொல்லுவாங்க. சரி ஓகே. எழுதிக்கிறேங்க. இன்டைரக்ட்னு போட்டுக்கிறேங்க. சாஃப்ட்வேர் யூஸ்டு ஆஃப்டர் டேட்டா கன்வர்ஷன் ஆர் ப்ராசஸிங் ஆர் ப்ராசஸிங். ஓகே. இத பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட்டு ரெவிட் யூஸ் பண்ணுவாங்க. 2வது வந்து ஸ்டாட் ப்ரோ. எப்படி சொல்லணும்னா, எல்லாம் கேப்பிட்டல்ல ஸ்டாட். டபுள் ஏ தானே வரணும். ஓகே. சிவில் யூஸ் பண்ற இந்த இதுதான். ஸ்ட்ரக்சரல் டிசைனுக்குள்ளது தான். ஸ்டாட் பி ஒருத்தங்க புள்ளி வச்சுட்டு புள்ளி வைக்கணும். கேப்பிட்டல் பி, ஸ்மால் ஆர். ஓகே.
அடுத்து அடுத்து வந்து பிரிமாவேரா அப்படின்னு சொல்லுவாங்க. பிசி. அதாவது 3வது P6. அவ்வளோதான். இது எல்லாமே என்ன சார் வந்துடும் அப்படின்னா, இன்டராக்ட் சாஃப்ட்வேர்ல வந்துரும். ஓகே. அப்ப இதெல்லாம் நோட்ஸ்ன்னு குடுத்து நான் எழுதியிருக்கேன். இதெல்லாம் லைட்டா பார்த்துக்கிறேங்க. லோட்டஸ் செஷன்ல யூஸ் பண்ணக்கூடிய டேரக்ட் சாஃப்ட்வேர் என்ன? இன்டராக்ட் சாஃப்ட்வேர் என்ன? அப்படின்னு. ஓகே. இப்ப அடுத்து வந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அக்யூரசி ஆஃப் டோட்டலைசேஷன். அதான் நோட்ல தான் குடுக்குறேன். ஆங்கிலருக்கு தனியா குடுக்குறேன், இதுக்கு தனியா குடுக்குறேன். அப்டேட் பண்ணிக்கிறேன் நோட்ஸ். அக்யூரசி ஆஃப் டோட்டலைசேஷன். அக்யூரசி. இப்ப இதுலயே இது எல்சிடிய பத்தி பேசணும். இந்த இடத்த விட்டு சார் இப்படி இடம் விட்டு வைங்க. நான் வர்றேன். அக்யூரசி டோட்டலைசேஷன் குடுத்துட்டு வர்றேன். சாஃப்ட்வேர் கீழ 2 எழுதணும். அப்ரிவியேஷன் எழுதணும். ஓகே. அதாவது அக்யூரசி ஆஃப் டோட்டலைசேஷன் குடுக்குறேங்க. இது வந்து நம்ம எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா, அதாவது ஃபாஸ்ட் மோட் ஃபர்ஸ்ட். ஃபாஸ்ட் மோடுல பிளஸ் ஆர் மைனஸ் 5 அளவுக்கு அக்யூரசி இருக்கும். இருக்குது இதுதான் லோ அக்யூரசின்னு சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்து வந்து கோர்ஸ் மோடு அப்படின்னு சொல்லுவாங்க. பிளஸ் ஆர் மைனஸ் 2 டு 3 வரையும் இருக்கும். இதனா மீடியம் அக்யூரசி. அதுக்கு அடுத்து ஃபைன் மோட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் இருக்கிறதுலே ரொம்ப அக்யூரசியா இருக்குது. ஃபைன் மோட். இது எப்படின்னா பிளஸ் ஆர் 1. இப்போ எக்ஸாம்ல கேட்பானே, உங்களுக்கு வந்து அக்யூரசி லிமிட் வந்து ஃபைன் மோடு தான் உங்களுக்கு ஒரு ஆப்ஷன். மத்ததுல இவ்வளவு அக்யூரசி லிமிட் இருக்கு. அதெல்லாம் எக்ஸாம்ல வந்து அக்யூரசினா 1 அளவுக்கு இருக்கும். அவ்வளவுதான். அப்ப இது ஹை அக்யூரசி. இதெல்லாம் உங்களுக்கு லீனியர் மெஷர்மென்ட் வச்சு சொல்லியிருக்கேன். இது ஆங்குலர் மெஷர்மென்ட்ல. ஓகே. இதுக்கு மேல வேணா எழுதிக்கலாம். லீனியர் டிஸ்டன்ஸ். லீனியர் மெஷர்மென்ட் அக்யூரசி. இப்ப நான் கொடுத்ததெல்லாம் ஏன்னு போட்டு லீனியர் மெஷர்மென்ட் அக்யூரசின்னு போடுங்க. லீனியர் மெஷர்மென்ட் அக்யூரசி. அதுக்கடுத்து பி என்ன சார் அப்படின்னா ஆங்குலர் மெஷர்மென்ட் அக்யூரசி. ஆங்குலர் மெஷர்மென்ட் அக்யூரசின்னு போட்டுக்கிறேங்க. அப்ப இதை பொறுத்தவரை என்ன சார் அப்படின்னா லோ அக்யூரசி, மீடியம், ஹை அக்யூரசின்னு இருக்கும். நமக்கு ஹை அக்யூரசி தான் இம்பார்ட்டன்ட். ஓகே. அப்ப லோ அக்யூரசி எவ்வளவு சார் இருக்கும் அப்படின்னா இங்க செகண்ட்ஸ்ல தான் பேசுவோம். பிளஸ் ஆர் மைனஸ் 5 செகண்ட்ஸ். செகண்ட்ஸ் 2 கோடு போடுறது. அதே மீடியம் அக்யூரசி எப்படி சார் இருக்கும் அப்படின்னா பிளஸ் ஆர் மைனஸ் 2 செகண்ட்ஸ். அதே இருக்கிறதுலே ஹை அக்யூரசி எப்படி சார் இருக்கும் அப்படின்னா பிளஸ் ஆர் மைனஸ் 1 செகண்ட்ஸ். இப்போ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல உங்களுக்கு கேட்குறான் அப்படின்னா பொதுவா கொடுத்துட்டேன். இது எல்லாமே டீட்டெயில்ஸ் தான். இது எல்லாம் டீட்டெயில்ஸ் தான். அக்யூரசிய பத்தி லீனியர்ல, இங்க ஆங்குலர்ல. அந்த ஹை அக்யூரசி எதுல வருது? இந்த ஃபைன் மோட்ல தான் வருது. அந்த ஃபைன் மோடு அதுதான் ஹை அக்யூரசி இங்க. அப்ப இவன தான் நீங்க டார்கெட் பண்ணணும். எக்ஸாம்ல இதுதான் உங்களுக்கு ஆப்ஷன்ல குடுத்திருப்பான். லீனியர் மெஷர்மென்ட்க்கு டோட்டல் டிஸ்டன்ஸ் அக்யூரசி கேட்கறான். லீஸ்ட் கவுண்ட் எவ்வளவு இருக்கு அப்படின்னு கேட்கறான். இல்ல அக்யூரசி எவ்வளவு இருக்குன்னு கேட்கறான்னா, பிளஸ் ஆர் மைனஸ் 1 அங்கே பிளஸ் 1 அப்படின்னு குடுத்திருப்பான். ஹை அக்யூரசி. அதே ஆங்குலர் மெஷர்மென்ட்க்கு அதேதான். 1 செகண்ட்ஸ் அப்படின்னு குடுத்திருப்பான். சார் கிளியர்? புரியுதா? ஓகே. இத தவிர்த்து உங்களுக்கு 2 விஷயத்த பத்தியும் குடுக்கணும். அதாவது ஆ எல்சிடின்னா எல்இடின்னா அப்படி சொல்லணும். எல்இடின்னா லைட் எமிட்டட் டயோடுன்னு சொல்லுவாங்க. அத விட்டுருங்க. இந்த எல்சிடின்னா என்ன சார் அப்படின்னா, லிக்விட் கிரிஸ்டல் டிஸ்ப்ளேன்னு சொல்லுவாங்க. ஓகே. எழுதிக்கிறேங்க. இந்த இடத்துல சாஃப்ட்வேர் கீழ எழுதிக்கிறேங்க. எல்சிடி.
இது வந்து மழை பெய்யுது, ஒரு இடத்துல கோல்டா இருக்கு, ஈரப்பதம் வெட் கண்டிஷனா இருக்கு அப்படின்னா ஏன்னா யூஸ் பண்ணக்கூடாது. நாட் யூஸ்டு. டிஸ்ப்ளே வேஸ்ட் ஆயிரும். ஓகே. அதுக்கடுத்து பவர் சப்ளை அது எழுதிக்கங்க. ஒரு பேட்டரி யூஸ் பண்ணுவாங்க. நிக்கல் கேட்மியம் பேட்டரி 10 ஹவர்ஸ் வரையும் ஃபோட்டோசிஸ்டம் வந்து பவர் குடுக்கும். பவர் சப்ளை. நிக்கல் கேட்மியம் பேட்டரி. பேட்டரி. 10 ஹவர்ஸ். அவ்வளோதான். அதுக்கடுத்து டைப்ஸ் ஆஃப் ரொட்டேஷனோட இருக்கு. மேனுவலு, செமி ஆட்டோமேட்டிக், ஆட்டோமேட்டிக்னா எழுதிக்கிறங்க. லைட்டா அதாவது இப்ப நான் சொல்றதுன்னா இதுல கேட்டு வச்சிருந்தான். இப்ப ரீசெண்டா கூட டாட்ஸ் ஒன் எக்ஸாம் நடந்துச்சுல்ல. 2025ல அத கேட்டதான். அது நான் அதுக்குலாம் நீங்க அதாவது உங்களோட மெயின் டார்கெட் வந்து ஏஇ, ஜேடிஓ இது 2ல தான் வச்சுக்கணும். இந்த வருஷமே அதுல கிளியர் பண்ணி பார்க்கணும். அதுக்குன்னு சர்வே டாட்ஸ் ஒன் எழுத வேணாம்னு நான் சொல்லல. கிட்டத்தட்ட நான் இப்ப சர்வே உங்களுக்கு நடத்தி குடுக்குறேன்ல ஏஇ, ஜேடிஓக்கு. இதுதான் கிட்டத்தட்ட அங்க வரும். அடிஷனலா வந்து 2 யூனிட்டோ 2 யூனிட்ன்னு நெனைக்கிறேன். டிரான்ஸ்போர்டேஷன் தான் நமக்கு இங்க சர்வே டாட்ஸ் ஒன் எழுதிருவேன். 2 யூனிட்டோ, 3 யூனிட்டோ தான் இங்க நீங்க அடிஷனலா பார்க்குற மாரி இருக்கும். அதே இது ஐடி புக் வாங்கி நீங்க ஒரு டைம் ரீட் பண்ணிட்டு கூட போலாம். ஏன்னா வச்சுக்கிறேன் போஸ்டிங்க்கு வேணா அத டார்கெட் பண்ணாதீங்க மேக்ஸிமம் சொல்றேன். ஏன்னா எழுதி வைங்க. ஏதாச்சும் ஒண்ணு வாய்ப்பு மிஸ் ஆகுது அப்டின்னா, அட்லீஸ்ட் ஒரு 28,000 சம்பளம் வரும். அத வச்சுட்டாச்சும் மேல படிக்கிறதுக்கு இது பண்ணிக்கலாம். ஆனா உங்களுடைய டார்கெட் அதுவா இருக்கக்கூடாது. ஏஇ ஆர் ஜேடிஓ உங்களுடைய லெவலுக்கு அப்படி வச்சுக்கணும். அதுதான் ஃபர்ஸ்ட் கிளியர் பண்ணணும். ஏன்னா அதெல்லாம் போனா ஒர்க் சுமை அதிகமா இருக்கும். சர்வே டிராட்ஸ்மேனா போறீங்க அப்டின்னா, வேலைப்பளு அதுவும் அதிகமா இருக்கும். சம்பளமும் பத்தாது. அப்புறம் உங்களுக்கு மேலேயும் படிக்க முடியாது. இப்ப ஜேடிஓன்னா ஏஇயோட ஒரு சில இடத்துல பிரஷரான வேலைன்னு வச்சுக்கிருங்க ஃபீல்ட் ஒர்க். ஆபீஸ் ஒர்க்கா போச்சுன்னா ஓகே. குவாலிட்டி செக்ல வந்துச்சுன்னா ஓகே. ஆனா ஒரு சில இடங்கள்ல பிரஷரான வேலை தான் ஏஇய பொறுத்தவரை. ஓகே. அதோட அதுக்கு மேல உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. டிபார்ட்மென்ட்லாம் உள்ளுக்குள்ள வந்து ஏதாச்சும் ஒரு ஸ்கேல் இன்கிரிமென்ட்க்காண்டி எக்ஸாம் குடுப்பாங்க. அததான் நீங்க எழுதிட்டு இருப்பீங்க. அது ஒண்ணும் பெரிய கரைச்சல் இல்ல. ஆனால் நீங்க ஒரு விஷயத்த பார்க்க நினைக்கணும். அதுக்கு மேல வந்து உங்களுக்கு எக்ஸாம் இல்ல. அதனால வந்து நீங்க ரொம்ப திருப்தி இருக்கும். இருக்க வேலையே ஒர்க் சுமையா இருந்தாலும் பார்த்துக்கலாம். இப்ப நீங்க ஜேடிஓவா இருக்கீங்க. அதுக்கு மேல ஏடி எக்ஸாம் பிரிப்பேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. அப்ப ஜேடிஓலாம் ஒன் ஆஃப் த ரொம்ப பீஸ்ஃபுல்லான ஒரு வேலை தான். ஓகேவா? உங்களுக்கு ஒர்க்கே வந்து ரொம்ப ஏஐ குடுக்கக்கூடிய எஸ்டிமேஷன செக் பண்றது. புதுசா வந்து ஒரு ஜியோ ரெடி பண்ண சொல்றாங்கன்னா, அந்த பர்ட்டிகுலர் டிபார்ட்மெண்ட்ல நீங்க ரெடி பண்ணணும். நீங்க ஒருத்தரும் பண்ண போறதில்ல. உங்க கூடயும் ஸ்டாஃப் இருப்பாங்க ஆஃபீஸ்ல. இல்ல அப்டின்னா, அந்த பர்ட்டிகுலர் டிபார்ட்மெண்ட்ல வரக்கூடிய வரவு செலவு கணக்குகள சரி பார்க்கிறது. இது மாரி ஒரு சில விஷயங்கள் தான் இருக்கும். ஓகே. அப்படிங்கும்போது ரொம்ப பீஸ்ஃபுல்லானது. மேற்கொண்டு படிக்கிறதுக்குன்னா உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். நான் இத எதுக்கு சொல்ல வரேன் அப்டின்னா, ஆப்ஷனலுக்கு வேணா சர்வே டாட்ஸ்மேன் எழுதுங்க. ஆனா, அது வேலைக்காண்டி நான் படிக்கிறேன் அப்படின்னு நீங்க அத படிக்கக்கூடாதுன்னு சொல்ல வரேன். உங்களுடைய எய்ம் வந்து டிப்ளோமா இருந்தீங்கன்னா ஜேடிஓ. பிஏ இருந்தா ஏஇ. ஏஇ ஆர் ஜேடிஓ. இது 2ல ஏதாச்சும் ஒண்ணு தான் இருக்கணும். இப்ப ஸ்கேலும் உங்களுக்கு ரூ. 50,000க்கு மேல 2மே. அப்படிங்கும்போது ஒர்க் சுமையும் வந்து உங்களுக்கு இப்ப ஏஐக்கு ஒர்க் சுமை இருந்தாலுமே, உங்களுக்கு ஸ்கேல் அவ்வளது இருக்கு. ஹை லெவல், கெசட்டட் போஸ்டிங், கிளீனிங்ல உங்களால சைன் பண்ண முடியும். அப்படின்னா இருக்கும்போது உங்களுக்கு அது பெருசா தெரியாது. ஜேடிஓக்கு அது பீஸ்ஃபுல்லான வேல. ஓகே. ஒரு ஆபீஸ் ஒர்க் வந்து ஏஐ, ஜேடிஓ இருக்கு. இப்ப ஏஐ ஆபீஸ் ஒர்க்னா ஓகே. ஃபீல்ட் ஒர்க்கா இருக்கு. ஜேடிஓ வந்து ஒரு ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் மாரி ஆபீஸ் ஒர்க்கா இருக்குன்னா, நான் வந்து உங்கள ஜேடிஓ தான் நீங்க செலக்ட் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லுவேன். என்ன கேட்டா, அதுதான் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, உங்களுக்கு கிட்டத்தட்ட சேலரி ஒரு 4000, 3000 தான் டிஃபரன்ஸ் ஏஐக்கும் இதுக்கும். ஆனா உங்களுக்கு வந்து ஏஐக்கு லஞ்சம், கிஞ்சம் அதெல்லாம் வரும். ஜேடிஓக்கு அந்த பிரச்சனைலாம் இருக்காது. பீஸ்ஃபுல்லா வாழணும்னா. அதிக ஒர்க் சுமையும் இருக்காது. ஆஃபீஸ் டைம் தான் காலைல 10 மணிக்கு உள்ளுக்குள்ள போறீங்களா, சாயந்தரம் 5:30க்குன்னா வெளில வரீங்களா அப்படிங்கிற மாரி இருக்கும். பீஸ்ஃபுல்லா சனி, ஞாயிறு லீவு, எப்ப வேணா லீவ் விடுறாங்களோ அன்னைக்கு தான் லீவ் அப்படின்ட்டு இருக்கும். நீங்க அது மாரி மக்களோட தொடர்பும் அதிகம் வச்சுக்க முடியாது. லஞ்சம் இந்த மாதிரியான ஊழல் விஷயத்துல நீங்க ஈடுபட முடியாது. ஆனா ஏஇயா இருந்தா மக்கள் தொடர்பு அதிகமா இருக்கும். அதான் ஒரு விஷயம். பப்ளிக் கூட கனெக்ட் ஆகுற மாரி இருக்கும். ஆ இந்த மாதிரியான விஷயங்கள்ல நீங்களே வாங்கலாட்ட விட மேல பிரஷர் இருந்துகிட்டே இருக்கும். ஹைவேஸ்லலாம் போயிட்டீங்க அப்படின்னா ஏகப்பட்ட பிரஷர் இருக்கும். நீங்க வாங்கியே ஆகணுங்கிற கட்டாயத்துக்கு இருக்கும். ஓகே. அடுத்து அடுத்து எழுதிக்கிறேங்க. டைப்ஸ் ஆஃப் டோட்டலைசேஷன். அவ்வளோதான் இதோட முடியுது. லாஸ்ட். ஓகே.
ஏ எழுதிக்கிறேங்க. மேனுவல் டோட்டலைசேஷன் போடுங்க. டோட்டலைசேஷன். மொத்தம் 3 இருக்கு. மேனுவல், செமி ஆட்டோமேட்டிக், ஆட்டோமேட்டிக். நான் வச்சுக்கிறேங்க. ஃபர்ஸ்ட் மேனுவல் குடுக்குறேன். மேனுவல் மூலமா நம்ம என்ன ரீட் பண்ண முடியும்னா, ஹாரிசான்டல் ஆங்கிள், வெர்டிகல் ஆங்கிள் மெஷர் பண்ண முடியும். அது டிஜிட்டலா வந்து ஸ்லோப் டிஸ்டன்ஸ் கொண்டு வர முடியும். இப்ப எழுதிக்கிறேங்க. மேனுவல் ரீட் ஹாரிசான்டல் அண்ட் போத் ஹாரிசான்டல் அண்ட் வெர்டிகல் ஆங்கிள் போடுங்க. ஹாரிசான்டல் அண்ட் வெர்டிகல் ஆங்கிள். வெர்டிகல் ஆங்கிள்னு போடுங்க. அதுக்கு டிஜிட்டல் வந்து ஸ்லோப் டிஸ்டன்ஸ். அதுக்கு அடுத்து பி எழுதிக்கிறேங்க. செமி ஆட்டோமேட்டிக். ஹாரிசான்டல் ஆங்கிள் வந்து மேனுவல். அதுக்கடுத்து வெர்டிகல் ஹாரிசான்டல் ஆங்கிள் வந்து மேனுவலா எடுக்கிறது செமி ஆட்டோமேட்டிக்ல. வெர்டிகல் ஆங்கிள் ஸ்லோப் டிஸ்டன்ஸோ டிஜிட்டல்ல எடுக்கிறது. வெர்டிகல் ஸ்லோப் டிஸ்டன்ஸ் டிஜிட்டல்னு கொடுக்குறது. அதுக்கடுத்து ஆட்டோமேட்டிக். எல்லா வேலையுமே டிஜிட்டல்ல தான் இருக்கும். அவ்வளவுதான். மேனுவல் டோட்டலைசேஷன்னா நம்ம மேனுவலா எடுக்கக்கூடிய ஆங்கிள் பார்த்து பார்த்து எடுக்கிறது ஹாரிசான்டல் வெர்டிகல் ஆங்கிள் ரெண்டுமே எடுக்கணும். ஸ்லோப் டிஸ்டன்ஸ் ஆட்டோமேட்டிக்கா அதே கால்குலேட் பண்ணி கொடுத்துரும். அதுக்கடுத்து செமி ஆட்டோமேட்டிக் அப்படின்னா ஹாரிசான்டல் ஆங்கிள் வந்து நம்ம மேனுவலா எடுக்கிற மாதிரி இருக்கும். வெர்டிகல் ஸ்லோப் டிஸ்டன்ஸ் அதுவே வந்து கொடுத்துரும் உங்களுக்கு. ஒரு ஆங்கிள் வச்சு மத்தத குடுத்துரும். ஆட்டோமேட்டிக்னா எல்லா வேலையும் நீங்க பாயிண்ட் வந்து ப்ரிசர்வ்த டார்கெட் பண்ணா போதும். எல்லாமே ஹைட் எவ்வளவு, வெர்டிகல் ஸ்லோப் டிஸ்டன்ஸ் எவ்வளவு, ஹாரிசான்டல் ஆங்கிள் எவ்வளவு, வெர்டிகல் ஆங்கிள் எவ்வளவு அப்படின்னு எல்லாத்தையும் அதே பிக்ஸ் பண்ணி குடுத்துரும் அப்படின்னு சொல்றாங்க. மொத்தம் 3 ஆட்டோட செஷன். சார் கிளியர்? சார் எல்லாரும் புரியுதா? ஓகே. சார் நான் குடுத்திருக்க நோட்ஸ் வந்து ஒரு புக்கையே அப்படியே கன்சாலிடேட் பண்ணி குடுத்துருக்கேன் உங்களுக்கு. டோட்டல் செஷன்ங்கிற அட்வான்ஸ்ட் சர்வே புக்கையே அப்படியே புக்கையே நான் அப்படி உங்களுக்கு ஒருங்கிணைச்சு ஒரு நோட்ஸா குடுத்துருக்கேன். இப்ப. டோட்டல் செஷன்ல இருக்கக்கூடிய இன்ச் பை இன்ச் எல்லா விஷயமுமே இதுல கவர் ஆகுற மாரி குடுத்துருக்கு. அதையும் எப்படி குடுத்துருக்குன்னா, உங்களுக்கு பாராகிராஃபா உங்களுக்கு 100 பக்கத்த குடுக்கல. மொத்தமா பார்த்தாவே உங்களுக்கு வந்து ஒரு 15 டூ 20 பக்கம் தான் இருக்கும்னு நெனைக்கிறேன். அதுவும் பார்த்துக்கிறேங்க. எண்ணு பார்த்துக்கிறேங்க. அதுக்குள்ள ஒரு டோட்டல் புக்கே குடுத்துருக்கேன். ஆனா, அந்த புக்ல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட்டா இப்போ ஒரு புக்ல ஒரு பேஜ் எடுத்தோம்னா, அது 2 இடம் பத்தி காம்படிட்டிவ் எக்ஸாம்ல கேட்க முடியும்னா, அது இதுல இருக்கும். அது எந்தெந்த இடத்துக்கு குடுக்கணும், லைன் பை லைன் நோட்ஸா குடுக்காம, ஒவ்வொரு டாபிக்ல கரெக்ட்டான அரேஞ்ச்மென்ட்ல குடுத்துருக்கேன். இதுக்கு நான் நெறைய ஒர்க் பண்ணியிருக்கேன். டோட்டல் செஷன் நோட்ஸ் உங்களுக்கு குடுக்குறதுக்காண்டி. போன இதுல வந்து அப்டேட் பண்ணும்போது, நோட்ஸ் அப்டேட் பண்ணும்போது, போன பேட்ச்க்கு. ஜனவரி மாசத்துல போட்டோம்ல, அவ்ளோ ஒர்க் பண்ணி குடுத்துருக்கேன். இப்ப இந்த ரெக்டாங்குலர் அண்ட் போலார் கோஆர்டினேட்ஸ்னா, போன பேட்ச்க்கு தான் ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணேன். அவங்களுக்கு ஆட் பண்ணும்போதே, நெறைய டேட்டாஸ் வந்து குடுக்கலாம்னு இருந்தேன். அப்புறம் நான் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல பழைய சர்வே டாட்ஸ் முதல்ல எப்படி கேட்டிருக்கான்னு பார்க்கும்போது, ஜஸ்ட் இந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி தான் கேட்டிருக்கான். அதனால தான் அது 2 ஃபார்முலா குடுத்துருக்கேன். சாஃப்ட்வேர்னா புதுசா இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். போன வருஷத்துலேருந்து. சாரி இந்த வருஷத்துலேருந்து. இப்ப இதெல்லாம் கேட்க வாய்ப்பு இருக்கு. இப்ப ஃபர்ஸ்ட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல எது கேட்டிருக்காங்கிறத ஃபர்ஸ்ட்டே நான் சொல்லிட்டேன். இப்ப இந்த ஒரு இடத்துல படம் கேட்க போறதில்ல சார். ஜஸ்ட் ஒரு பாயிண்டோட ஆர்எல் வந்து எப்படி வந்து டோட்டலைசேஷன் மூலமா கண்டுபிடிக்க போறோம். அப்ப வந்து எத பிளஸ் பண்றோம், எத கழிக்கிறோம். பிரிசம் ஹைட்ட கழிக்கிற மாரி இருக்கணும். அது தெரிஞ்சா போதும். அதுக்கு வந்து ஸ்லோப்பிங் டிஸ்டன்ஸ்க்கு நான் பார்முலா அவன் கேட்க போறதில்ல. சப்போஸ் ஒரு வேளை கேட்கிறான் அப்படின்னா, பிரிசம் கோஎஃபிஷியன்ட் கேட்கலாம். அந்த பிரிசம் கான்ஸ்டன்ட். அந்த சிஐ பிளஸ் சிபி அதாவது இன்ஸ்ட்ருமென்ட்டோட ஆஃப்செட், ரிஃப்ளெக்டர் ஆஃப்செட் அது கேட்கறான்னு வச்சுக்கிறங்க. இல்ல ஸ்லோப்பிங் டிஸ்டன்ஸே கேட்கறான். அப்ப ஆப்ஷன்ல இருக்கு. அவன் ஃபில்லிங் த டேஷ்லயே உங்கள எழுத சொல்றான். இப்ப ஆப்ஷன்ல இருக்கும்போது, இந்த பிளஸ், மைனஸ் வச்சு தான் அவன் மாத்தி குடுக்க போறான். அப்ப அத பார்த்து டிக் பண்றதுக்கு இத கண்ல பார்த்துட்டு போகணும்னு நான் சொல்றேன். அதுக்கடுத்து இந்த மாரியான விஷயங்கள் எங்கேங்க இப்ப நம்மள வந்து எல்சிடின்னு சொல்லியிருந்தேன். அதுக்கடுத்து இப்ப ஆர்டிஎம், இங்க ஆர்இஎம் இது மாரியான அப்ரிவியேஷன்ஸ் எங்கேயோ குடுத்துருக்கணும். அத நான் பார்க்கணும்.
என்னென்ன மெஷர்மென்ட் பண்றோம் இது மூலமா? அத பார்த்துக்கிட்டோம்னா, இதோட ஃபியூச்சர்ஸ் எதுனா இது படிக்கும்போதே அட்வான்டேஜ், டிஸ்அட்வான்டேஜ் சேர்த்து படிச்சுக்கிறங்க. இந்த ரேஞ்ச் லிமிட் மத்ததெல்லாம் லைட்டா பார்த்துக்கிறங்க. அப்புறம் இந்த ஃபார்முலாஸ்லாம் பார்த்துக்கிறங்க. இந்த ஃபார்முலாஸ் பாருங்க, இந்த ஃபார்முலாஸ் பாருங்க. ஆப்ஷன பார்த்து டிக் பண்றது தானே. அதுக்கடுத்து இந்த வேவ் லென்த்ங்கிறது பாத்துங்க. இந்த இந்த இதெல்லாம் வந்து நான் இப்ப சொன்ன 3யும் பார்த்துக்கிறேங்க. அப்படி பார்க்க முடியலாட்டியும் கூட பிரச்சனை இல்ல எனக்கு. மைக்ரோவேவ் வாச்சும் அத அட்லீஸ்ட் பார்த்துட்டு போங்க. அதுக்கடுத்து சொல்ல போனோம்னா அதேதான். இங்க வந்து ஹை ஃப்ரீக்வன்சிக்கு வேவ் லென்த் வந்து ரொம்ப ஷார்ட்டா இருக்கும். லோ ஃப்ரீக்வன்சிக்கு வேவ் லென்த் அதிகமா இருக்கும். அப்படிங்கிற 2 பாயிண்ட் போதும் இந்த இடத்துல. அதுக்கடுத்து வந்து உங்களுக்கு ஜஸ்ட் வந்து எப்படி வந்து ப்ரிஸம் ஒர்க் ஆகுது அப்படிங்கிறதுக்காக தான் ஃபார்வர்ட் பாத்ல போயிட்டு ரிஃப்ளெக்டர் பாத்ல வரும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஜஸ்ட் அத பார்த்துக்கிடுங்க. ரொம்ப இன் டெப்த்தா உள்ளுக்குள்ள போயிட வேணாம். பெலிரோமீட்டர்ல வந்து மைக்ரோவேவ் வந்து யூஸ் பண்றோம் அப்படிங்கிறதையும், அப் டூ 80 கிலோமீட்டர் வரை டிஸ்டன்ஸ் மெஷர் பண்ண முடியும் அப்படிங்கிறதையும், பகல் நேரத்திலயும் எடுக்கலாம், நைட் டயத்திலயும் எடுக்கலாம் அப்படிங்கிறதையும் நோட் பண்ணிக்கிறங்க. அதே இங்க வந்து யார் கண்டுபிடிச்சாங்கிறதுலாம் வேணாம். அதுக்கடுத்து வந்து அதே மாரி மேல வந்து அ ஜி ஜியோடி மீட்டர்ல விசிபிள் லைட்ன்னு லைட் யூஸ் பண்றோம். ஓகே. விசிபிள் லைட் யூஸ் பண்றோம். அந்த விசிபிள் லைட் வந்து நைட் டைம்ல மட்டும் தான் பயன்படுத்துறோம். அது என்ன செய்யும்னா, உங்களுக்கு டார்கெட் அக்யூரேட்டா போயிட்டு பட்டுட்டு திருப்பி வந்து ரிஃப்ளெக்ட் ஆகி எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குன்னு மெஷர் பண்ணா, கிட்டத்தட்ட 40 கிலோமீட்டர் வரை நீங்க அந்த இத யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஜியோடி மீட்டர் யூஸ் பண்ணலாம்னு சொல்றாங்க. அடுத்து இதனால லைட்டா அங்க எங்கேயோ இருக்கிறது தான். எலக்ட்ரோ மேக்னெட் டிஸ்டன்ஸ் மெஷர்மென்ட்ல மேக்னெட்டிக் வேவ்ஸ் யூஸ் பண்றோம் அப்படிங்கிறத பார்த்துக்கிடுங்க. இடிஎம்னா என்னன்னு வந்து பார்த்துக்கிடுங்க. டிஜிட்டல் லெவல்ல வந்து அக்யூரசி வந்து 1 எம்எம் இல்ல 1 எம்எம்க்கு கீழ அளவுக்கு ரொம்ப துல்லியமான அக்யூரசி இருக்கும். ஹை பிரிசிஷனா இருக்கும். அப்படிங்கிறத பார்த்துக்கிடுங்க. அதுக்கடுத்து இப்ப டிஜிட்டல் லெவல்ல யூஸ் பண்ணக்கூடிய லெவல் ஸ்டாப் வந்து பார்கோடிங் ஸ்டாப் அப்படிங்கிறத பார்த்துக்கிடுங்க. அதுல பார்கோட் போட்டிருக்கும். அதே ஸ்கேன் பண்ணி ரீடிங் குடுக்கும் உங்களுக்கு. அதுக்கடுத்து ஆட்டோ லெவல்ல பொறுத்தவர லீஸ்ட் கவுண்ட் 1 எம்எம் இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துக்கிடுங்க. அதுக்கடுத்து டிஜிட்டல் டேப்னா லெஸ்ஸர் எரர் வந்து 5 எம்எம் அதத்தையும் பார்த்துக்கிடுங்க. 60 மீட்டர் 100 மீட்டர் ரேஞ்ச் வந்து அவைலபிளா இருக்கு அப்படிங்கிறத பார்த்துக்கிடுங்க. அவ்வளோதான். அதுக்கடுத்து வந்து எலக்ட்ரானிக் ரிலேட்டட்ல வந்து லீஸ்ட் கவுண்ட் பார்த்துக்கிறங்க. அக்யூரசி டேட்டா விட தேவையில்ல. லீஸ்ட் கவுண்ட் பார்த்துக்கிறங்க. பிரிசம் ஆப்டிகல் பிளமன்ட் வந்து இதுலயும் குடுத்துருப்பாங்க. அதையும் பார்த்துக்கிறங்க. இதுல ஒரு டிஜிட்டல் காம்பஸ் யூஸ் பண்ணுவாங்க. அதோட அக்யூரசி லிமிட் பார்த்துக்கிறங்க. ஐ மீன் லீஸ்ட் கவுண்ட் பார்த்துக்கிறங்க. அதுக்கடுத்து டோட்டல் செஷன்ல எல்லாமே ஆங்கிள் எப்படி மென்ஷன் பண்றோம், டிஸ்டன்ஸ் எப்படி பண்றோம், பிரஷர் யூனிட் எப்படி எடுத்துக்கிறோம், டெம்பரேச்சர் எப்படி எடுத்துக்கிறோம், பிரிசம் கான்ஸ்டன்ட் நல்லா முக்கியமா பார்த்துக்கிறங்க. அதுக்கடுத்து இந்த மாடர்ன் சர்விங் இன்ஸ்ட்ருமென்ட் ஏன் தேவைப்படுது? மோர் அக்யூரசி, மோர் ரிலியபிள், ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டி இருக்கு. டேட்டாவ ஈஸியா வந்து பென் டிரைவ் மூலமா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். ஃபாஸ்ட்டா வந்து ரீடிங் எடுக்க முடியும். ஈஸியா மெயின்டெயின் பண்ண முடியும். அப்படிங்கிறத லைட்டா பார்த்துக்கிறேங்க. அதுக்கடுத்து டோட்டல் ஸ்ட்ரெஸ்ன்னு எப்படி எவாலுயேஷன் ஆயிருக்குன்னா, நானா தான் குடுத்துருக்கேன். அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அதுக்கடுத்து டோட்டல் ஸ்ட்ரெஸ்ஸினோட காம்பினேஷன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம இடிஎம், எலக்ட்ரானிக் ரிலேட்டு, மைக்ரோ ப்ராசஸர். சில நேரத்துல 3த்தையும் ஆப்ஷன்ல இருக்கும். இடிஎம், எலக்ட்ரானிக் ரிலேட்டு, மைக்ரோ ப்ராசஸர் 3ம் கம்பைன்டா இருக்குதுன்னு குடுத்திருப்பான். சில நேரங்கள்ல மெமரி யூனிட்டையும் உள்ளுக்குள்ள குடுத்திருப்பான். அதோட சேர்த்து பேட்டரியும் இருக்கும். ஆனா பேட்டரி இருக்க மாரி இதுவரையும் ஆப்ஷன்ல குடுத்ததில்ல. அவ்வளதான். சார் கிளியர்? எல்லாருக்கும் புரியுதா சார்? ஓகே சார். அவ்வளதான் சார். நான் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டாலும் டோட்டல் செஷனுக்கு. ஆனா வந்து உங்களுக்கு 100% உங்களுக்கு இப்ப நீங்க சர்வே டு ஆட்சனுக்கே போனாலோட, ஆ கொஞ்சம் லைட்டா 1% 2% தான் நீங்க எக்ஸ்ட்ரா வந்து ஒரு சில விஷயங்கள் பார்க்குற மாரி இருக்கும். டோட்டல் செஷன் டாபிக்ல. ஆனா மத்தபடி ஜேடியூ, ஏஇக்கு எந்த அளவுக்கு குடுக்கணுமோ அத குடுத்துட்டேன். இப்ப எல்லாருமே எடுத்தோனே ஒரே பக்கத்திலேயே 1 1/2 பக்கத்திலேயே முடிச்சுருவாங்க டோட்டல் செஷன். வாட் இஸ் வாட் அப்ளிகேஷன் அட்வான்டேஜ் நானே வந்து 1 வருஷத்துக்கு முன்னாடிலாம் அப்படிதான் குடுத்தேன். ஏன்னா இதுவரையும் அப்படிதான் கேட்கறாங்க. இப்ப இந்த வருஷம் முனிசிபாலிட்டி எக்ஸாம்க்கு அப்புறம் தான் நான் நோட்ஸே அப்டேட் பண்ணேன். நெறைய அப்டேட் பண்ணியிருக்கேன். ஏன்னா, அதுல வந்து நெறைய வந்து அப்டேட் வேற வேற மாரி கேட்டிருந்தாங்க கொஸ்டின்ஸ். ஒருவேளை இனிமே வரக்கூடிய இதுக்கு வந்து நம்ப பக்கம் பிரச்சனை இருக்கக்கூடாது நோட்ஸ் குடுக்குறதுலங்கிறதுனால தான், இந்த 2025ல ஆரம்பிச்ச ஜனவரி பேட்ச்க்கு நெறைய நோட்ஸ் உங்களுக்கு அப்டேட் பண்ணி குடுத்துருப்பேன். அதனால இப்ப குடுக்குற நோட்ஸ உங்களுக்கு அப்டேட் பண்ணி தான். அதனால வந்து உங்களுக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. புது சிலபஸ் படி எல்லாமே அப்டேட் பண்ணி தான் குடுக்குறேன். ஜேடிஓக்கு இருக்கக்கூடிய 443, 580 கோட் நம்பரா இருக்கட்டும், ஏஇக்கு இருக்கக்கூடிய 398 சப்ஜெக்ட் கோடா இருக்கட்டும், அதிலேயே இருக்கக்கூடிய சிலபஸ் பழைய சிலபஸாவே இருந்தாலும், அதில இருக்கக்கூடிய சாப்டர் பழசாவே இருந்தாலும், அதில புதுசா என்னென்ன விஷயங்கள்லாம் ஆட் ஆகணுமோ, அதெல்லாம் ஆட் பண்ணி தான் குடுக்குறேன். சில இடத்துல ஆட் பண்ணலன்னா, அவ்வளதான் நோட்ஸே இருக்குன்னு அர்த்தம். கிளியர்? ஓகே. இப்ப நான் என்ன செய்றேன் அப்டின்னா, டோட்டல் செஷன், ஜிபிஎஸ், ஜிஸ்ஸு, போட்டோகிராமெட்ரி இது எல்லாத்துக்கும் கொஸ்டின் எடுத்துட்டோம். ஒரு 50 கொஸ்டினோ, 60 கொஸ்டினோ எடுத்திருக்கோம். இப்ப நான் என்ன செய்றேன்னா, அந்த கொஸ்டின் வந்து ஒரு 2 மணி போல உங்களுக்கு குடுக்குறேன் டெஸ்ட். அதுக்குள்ள டைம் கிடைச்சுச்சுன்னா ஒர்க் போகல சார். நான் வீட்ல தான் இருக்கேன் அப்டின்னா, ரிவிஷன் பண்ணிட்டு எழுதுங்க. இல்ல சார் நான் ஒர்க் போறேன் சார் அப்டின்னா, நாள கழிச்சு ஈவினிங் தான் டிஸ்கஷன் குடுக்க போறேன். ஜிபிஎஸ். அதனால வந்து அப்போ அதுக்குள்ள வந்து நீங்க எழுதுற மாரி பார்த்துக்கங்க. இன்னைக்கே நான் உங்களுக்கு டெஸ்ட் கொஸ்டின் குடுத்துறேன். ஆனா நேத்து ஷெட்யூல்ல மென்ஷன் பண்ணல. இப்ப நான் மென்ஷன் பண்றேன் சேர்த்துக்கிறேங்க. கிளியர்? ஓகே.
இன்னைக்கு 2 மணிக்கு டெஸ்ட் இருக்கும். ஏன்னா, எப்படி உங்களுக்கு கொஸ்டின் கேட்கறாங்கிறது உங்களுக்கு ஒரு ஐடியா வரணும்ல அதுக்காண்டி, நாளைக்கே அத டிஸ்கஷன் பண்ணி குடுத்துர்றேன். மத்தது பெண்டிங்ல இருந்தாலும், நாளைக்கு அத முடிச்சுட்டு அப்புறம் மறுபடியும் ரிவர்ஸ்ல டிஸ்கஷன் ஆரம்பிப்போம். ஓகே. ஓகே சார். வேற யாரும் டவுட் இருந்தா இருங்க. மத்தவங்க கிளம்புங்க. டவுட் இருக்கா யாருக்கா? ஓகே. ஓகே சார். ஓகே சார். தேங்க் யூ. ஓகே, 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 ஓகே. கட் பண்றேன்.